அத்தியாயம் 1. சிகாமணிக்கு வயது 34. முந்தாள் நாள் ஷேவிங் செய்யும் போது முகத்தை கண்ணாடிக்கு மிக அருகில் வைத்து பார்த்தபோது மீசையில் ஒரு நரைமுடி. கவனமாக அதை பிடுங்கிவிட்டு கவனமாக அதை பற்றி லலிதாவிடம் சொல்லவில்லை. சொன்னால் வயசாயிடுச்சு அதான் என்பாள். என்ன அதான்? வாக்கியத்தை முடி. அதான் இப்பெல்லாம் அதிகம் தொந்தரவு பண்ணாம டிவி பார்த்துக்கிட்டு தூங்கிடுறீங்க. ஆபீஸ் அலுப்புடா என்று கொஞ்சலாக சொல்லி என்றும் இளைஞன்தான் என்று ஸ்தாபித்தாக வேண்டும். சிகாமணி ஒரு வளரும் தொழிலதிபன். ஆட்டோமொபைல் என்ஜினியரிங் படித்துவிட்டு தன் சொத்து பிளஸ் வங்கி கடனில் குட்டி தொழிற்சாலை துவங்கி மாதா மாதம் ஒழுங்காக சம்பளம் கொடுத்து ஒழுங்காக வட்டி கட்டி நடுவில் சொந்த வீடு கட்டி தனக்கு மாருதி எஸ்டீமும் லலிதாவுக்கு ஃபியட்டும் வாங்கிவிட்டான். இதை சாதனை என்று யாராவது குறிப்பிட்டால் ஒப்புக்கொள்ளவே மாட்டான். இது ரொம்ப ரொம்ப ஆரம்பம். என் லட்சியம் தூரத்துல எங்கேயோ இருக்கு. அதை தொடறதுக்கு குதிரை வேகம் எனக்கு பத்தாது, ஒளி வேகம் வேணும் என்று போன மாதம் வளர்தொழில் பத்திரிகை பேட்டியொன்றில் சொல்லியிருந்தான். மூளைக்காரன் நடுராத்திரியில் பேய்க்கனவு கண்டவன் போல எழுந்து கொண்டு தன் பர்சனல் கம்ப்யூட்டரில் தட்டி பார்த்து ஃபோன் செய்து, கிரி, சென்டர்ஸ் ஆஃப் டிசைன் ஒன்று கொடுத்தேனில்ல, அதை பெண்டிங்ல வச்சுடு. ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் செஞ்சா 7% காஸ்ட் மினிமைஸ் பண்ண முடியும். புது டிசைன் நாளை காலையில ஆபீஸுக்கு எடுத்துட்டு வரேன் என்பான். என்னவோ ஏதோ என்று பதறி எழும் லலிதா, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க என்பாள். சிகரெட் புகை வழியும் உதடுகளுடன் சிரித்து, டிசைன்ல ஒரு மைன்யூட் சேஞ்ச் செஞ்சா 3.5 லட்சம் மிச்சமாகுது லலிதா. ஆயிட்டு போகுது. மணி என்ன இப்போ? 2:45. பேசாம வந்து படுங்க. நல்லா இருக்கே. புது டிசைன் போடணும் லலிதா. மோல்டு மாத்தி நாளைக்கு ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு கொடுத்தாகணும். நீ தூங்கு, எனக்கு நேரமாகும். எவ்வளவு நேரமாகும்? ஜஸ்ட் 3 மணி நேரம். விடிஞ்சிடுங்க. சோவாட், உடம்பு என்னத்துக்கு ஆகும்? நாளைக்கு சேர்த்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா போச்சு. டோன்ட் வரி டார்லிங். அந்த டிசைனிங்க காலையில பண்ணிக்கிட்டா என்ன ஆயிடும்? ப்ரொடக்ஷன் லேட் ஆகும். சொன்ன தேதியில பார்ட்டிக்கு சப்ளை பண்ண முடியாம போயிடும். தலைய சீவிடுவானா? நாணயம் கெட்டுடும். கொடுக்கிற வார்த்தைய காப்பாத்தணும் லலிதா. ஒரு நாள் தூக்கத்துக்காக அதை காத்துல விடணுமா? உதடுகளை சுளிப்பாள். தன் முயற்சியில் தோற்று போய் கொட்டாவி விட்டு குப்புறப்படுத்து உறங்கி போவாள். அவன் மேஜைக்கு மட்டும் விளக்கை போட்டுக்கொண்டு தன் வேலையில் ஆழ்ந்து விடுவான். லலிதாவுக்கு எல்லா பெண்களையும் போல தன் கணவனிடத்தில் பிடிக்காத விஷயங்கள் நிறைய உண்டு. அவனுடைய தொழில் வெறி எரிச்சலூட்டும். தொழில் சிந்தனைகளை உங்கள் இண்டஸ்ட்ரியிலும் ஆபீஸிலும் விட்டுவிட்டு வீட்டுக்கு வாருங்களேன் என்று சொன்னால் கேட்பதில்லை. படுக்கையறைக்குள்ளும் ஒரு குட்டி ஆபீஸ், பாத்ரூமுக்குள்ளும் வணிக புத்தகங்கள் படிப்பது எரிச்சல் நம்பர் 2. ஒரு குப்பை காகிதம் குப்பை தொட்டிக்கு வெளியே கிடந்துவிடக்கூடாது. கத்துவான். அரை மணி நேரத்திற்கு அட்வைஸ் மழை. சொல்லிக்கொள்ளாமல் டிரைவரோ வேலைக்காரனோ லீவு போட்டுவிட்டால் போதும், தொலைந்தார்கள். அவளை அவன் அவ்வப்போது வெளியில் அழைத்து செல்வதுண்டுதான். ஆனால் அந்த அவ்வப்போதென்பது 2 மாதத்திற்கு ஒரு முறைதான் வரும். பல முறை இது குறித்து சண்டை போட்டதில், லலிதா இப்படி செஞ்சா என்ன என்றான் ஒரு நாள். எப்படி? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபேமிலியோட மஸ்கட் போய் செட்டில் ஆகிறதா இருக்கான். அவன் வைஃப் பொழுது போகாம இங்க ஸ்பென்சர் பிளாசால ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சுடிதார் ஷோரூம் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தா. நல்ல பிஸ்னஸ், நல்ல லாபம். அதை டேக் ஓவர் பண்ணி நடத்துறதுக்கு தெரிஞ்ச பார்ட்டி ஏதாச்சும் இருந்தா சொல்லுன்னு சொன்னான். அதை நீ நடத்துறியா? தொழிலுக்கு தொழில், வருமானத்துக்கு வருமானம். உனக்கும் பொழுது போகும். என்ன சொல்ற? 7 வருட குடித்தனத்தில் முதல் தடவையாக அவன் சொன்ன யோசனை அவளுக்கு உடனே பிடித்து போய்விட்டது. ஏற்கனவே அவளுக்கு தையல், எம்ப்ராய்டரி, பெயிண்டிங் எல்லாம் ஆர்வமான விஷயம் என்பதால் அடுத்த நிமிஷம் தலையை ஆட்டிவிட்டாள். லலிதாவுக்கு புதிய பொறுப்பு புதிய சுவாரஸ்யத்தை வாழ்க்கையில் சேர்த்தது. கிரியா செலக்ஷன்ஸ் என்று தன் சுடிதார் கடைக்கு பெயர் மாற்றியிருந்தாள். 4 விற்பனை பெண்கள், ஒரு மேனேஜர் பெண். இவள் நிர்வாகம். செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, தோட்டத்து ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு உமன் செரா படிப்பது, பூனைக்குட்டியை கொஞ்சுவது, ஷவரில் 1 மணி நேரம் குளிப்பது, வீடியோவில் படங்கள் பார்ப்பது. ஓடிக்கொண்டிருந்த தினசரி நிகழ்ச்சி நிரல்கள் மாறிப்போய் அவளும் பிஸியானாள். சொந்த திறமையில ஒரு தொழில் நடத்துறதுல உள்ள பெருமிதமும் சந்தோஷமும் இப்பத்தாங்க உணர முடியுது என்று சொல்ல துவங்கிவிட்டாள். நிற்க. இந்த கதை இந்த மாதம் 18ஆம் தேதி காலை 10 மணிக்கு சிகாமணி காரை விட்டிறங்கி தன் ஆபீஸுக்குள் நுழையும் போது துவங்குகிறது. அத்தியாயம் 2. சிகாமணி தன் அறைக்கு வந்து அமர்ந்ததும் மேஜை மேல் வைக்கப்பட்டிருந்த அன்றைய கடிதங்களை பார்த்தான். பென்சிலால் அவற்றுக்கு எழுத வேண்டிய பதில் குறிப்புகளை உடனே எழுதி வைத்தான். கம்ப்யூட்டரை ஆன் செய்து கொண்டு முதல் நாள் கணக்குகளை பார்த்தான். சில தொகை எண்களை தனியாக குறித்து கொண்டான். டெலிபோன் ஆபரேட்டரை அழைத்து 7 போன் நம்பர்கள் கொடுத்து லைன் போட்டு தர சொன்னான்.
பிறகு இன்டர்காமில், கிரி, ஆர்த்திய வர சொல்லு, மோகன்தாஸ் கம்பெனியோட ஃபைல கொடுத்தனுப்பு என்றான். 2ஆம் நிமிடம் ஆர்த்தி உள்ளே வந்தாள். உட்காருங்க ஆர்த்தி. எதிர் நாற்காலியில் அமர்ந்தாள். என்னாச்சு, மறுபடி வீட்டுல சண்டையா? மௌனமாக இருந்தாள். உங்க முகம் சொல்லுதுங்க, மறைக்க முடியாது. ஆமா சார் என்றாள் கம்மின குரலில். மறுபடி உங்க புருஷன் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரா? நிறுத்தினா தானே மறுபடி ஆரம்பிக்கிறதுக்கு. உங்க தலையில அடிச்சு சத்தியம் செஞ்சதா சொன்னீங்களே, அந்த மாதிரி 4 தடவை சத்தியம் பண்ணிட்டார் சார். இது பாருங்க ஆர்த்தி, நான் பொய் சொல்ல விரும்பல. நானும் குடிக்கிறதுண்டு. ஆனா இப்படி தினமும் இல்ல, ஒரு பழக்கமா கிடையாது. எப்பயாவது பார்ட்டிகள்ல மட்டும். படிக்காதவனுக்கு உணர வைக்கிறது கஷ்டம். மிஸ்டர் சிவா படிச்சவர், 7000 சம்பளத்துல கௌரவமான வேலை பாக்குறவரு. அவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு தெரியலே சார். நான் இன்னொரு தடவை மிஸ்டர் சிவா கிட்ட பேசட்டுமா? தயவு செஞ்சு வேணாம் சார். ஏன்? ஏற்கனவே நீங்க நல்ல நோக்கத்தோட அவருக்கு அட்வைஸ் செஞ்சதுக்கே உங்க மேல அவர் கோபமா இருக்காரு. கோபமா? அன்னைக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தானே பேசிட்டு இருந்தாரு. அட்வைஸ் சொல்ல உங்களுக்கு தகுதியும் உரிமையும் இருக்குன்னு ரொம்ப ஸ்போர்ட்டிவா சொன்னாரே. ஒரு நாகரிகத்துக்காக அப்படி சொன்னாராம். இவன் யாரு எனக்கு அட்வைஸ் பண்றதுக்குன்னு உங்களை மரியாதை இல்லாம என்கிட்ட திட்டினார் சார். பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்ல. அவருக்கு எடுத்து சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். ஒருவேளை அதனால அவர் திருந்தி இருந்தா என் முயற்சிக்கு வெற்றி இல்லையா? சோ ஒரு முயற்சி செஞ்சு பார்த்ததுல எனக்கு எதுவும் நஷ்டம் இல்ல. என் கவலை சின்சியரானது. அனாவசியமா உங்க 2 பேர் வாழ்க்கையும் நரகமாகறத பொறுத்துக்க முடியல. எவ்வளவு கலகலன்னு சிரிச்ச முகமா இருப்பீங்க நீங்க. அதுல இன்னைக்கு ஆபீஸுக்குள்ள நுழைஞ்சதும் உங்க முகத்துல இருந்த வேதனை என்ன தாக்கிடுச்சு. அதனாலதான் கூப்பிட்டு கேட்டேன். மத்தபடி உங்க பர்சனல் லைஃப்ல தலையிட எனக்கு உரிமை இல்ல. அப்படி சொல்லாதீங்க சார். இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற அத்தனை பேரையும் நீங்க வெறும் ஸ்டாஃபா நடத்துறதில்ல, உங்க குடும்பத்துல ஒருத்தங்களா நினைச்சு எல்லாரோட பிரச்சனைகள்லயும் அக்கறை காட்டுறீங்க. எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு முதலாளி இல்ல சார், நல்ல கார்டியன். ஒரு கார்டியனுக்கு உரிமை இல்லையா என்ன? தேங்க்ஸ் என்றான் சிகாமணி. சார், குடிப்பழக்கத்தை மறக்கடிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் இருக்காமே, அப்படியா? ஆமா இருக்கு. மிஸ்டர் சிவாவுக்கு முதல்ல இந்த பழக்கத்துல இருந்து விடுபடணுங்கிற ஆசை இருக்கணும். அது இருந்தா தானே தன்னை அங்கே அட்மிட் செஞ்சுக்குவாரு. விளையாட்டா ஆரம்பிச்சேன், இப்ப விட முடியலன்னு எப்பவாவது சொல்லி அழறார் சார். அப்படியா? அப்போ இதுல இருந்து விடுபடுற ஆர்வம் இருக்குன்னு தான் அர்த்தம். அவரை சம்மதிக்க வைக்கிறது உங்க கையில தாங்க இருக்கு. எப்படி அவரை கன்வின்ஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்களேன் சார். முதல்ல அவர் குடிச்சிட்டு வர்றப்ப எதிர்த்து பேசாதீங்க. அதை குத்தி காட்டி பேசி சண்டை ஆரம்பிக்காதீங்க. எப்பவுமே நான் சண்டை போடுறதில்ல சார். அவர் தான் வழிய வந்து திட்டுவாரு. நான் தூங்கிட்டு இருக்கிறப்ப கூட எழுப்பி உட்கார வச்சு திட்டுவாரு. திட்டட்டும், நீங்க பதிலே பேசாதீங்க. உங்க ஆத்திரத்தை தூண்டுற மாதிரி எப்படி பேசினாலும் வாயை திறக்காதீங்க. அப்படி இருக்கணும்னு தான் நானும் நினைப்பேன். ஆனா இருக்க முடியறதில்ல சார். என் தன்மானத்தை சீண்டுவாரு. கேவலமா கூட பேசுவாரு. இன்னைக்கு ஆபீஸ்ல எத்தனை பேருடி உன்னை பார்த்து பல்ல இழிச்சான்னு கேட்பாரு. இந்த மாதிரி கேள்விகளுக்கு கூட எப்படி சார் பதில் பேசாம இருக்கிறது? பதில் பேசலன்னா அப்ப நான் சொல்றத ஒத்துக்கிறியான்னு கேட்பாரு என்ற ஆர்த்தி வெடிக்க இருந்த விம்மலை கட்டுப்படுத்தி கொண்டாள். இடுப்பில் செருகியிருந்த கைக்குட்டை எடுத்து தன் கண்களில் துளிர்த்திருந்த கண்ணீரை ஒற்றி எடுத்தாள். பரிதாபமாக அவளையே பார்த்த சிகாமணி பெருமூச்சு விட்டான். ஏங்க ஆர்த்தி, மிஸ்டர் சிவாவுக்கு உங்களை பிடிக்கலையா? இப்ப வர வர பிடிக்கல. ஏன்னு தெரியல. ஒருவேளை நீங்க வேலைக்கு போறதுல அவருக்கு விருப்பம் இல்லையோ? வேலையை விட்டு நின்னுடட்டுமான்னு கேட்டுட்டேனே சார். அதுக்கு என்ன சொன்னாரு? மாசம் 2000 உங்க அப்பன் கொடுப்பானான்னு கேக்குறாரு. சோ இப்படி இருக்கலாமா? அவருக்கு நீங்க சம்பாரிச்சு கொண்டு வர்ற பணம் தேவைப்படுது. ஆனா நீங்க வேலைக்கு போறது பிடிக்கல. இருக்கலாம், வாய் விட்டு சொன்னதில்ல. மிஸ்டர் சிவா கிட்ட அன்னைக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்ததுல அவரை பத்தி நான் ஒரு மாதிரி கணிச்சு வச்சிருக்கேன். மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிற ரகம். சில பேருக்கு 2 முகம் இருக்குங்க. வெளியில எல்லாருக்கும் காட்டுற முகத்தை தவிர்த்து ரகசியமா வேற ஒரு முகம் இருக்கும், நிழல் முகம். மிஸ்டர் சிவாவோட நிழல் முகம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஒரு நல்ல மனுஷன் திடீர்னு தடமாறி போறதுன்னா அதுக்கு ஸ்ட்ராங்கான காரணம் இருந்தே ஆகணும். நான் அவர் மேல காட்டுற அன்பில எந்த குறையும் வைக்கல சார். நேத்து கூட சண்டை முத்தி போய் என்ன அரைஞ்சிட்டாரு. அப்பவும் 1/2 மணி கழிச்சு வெறும் வயித்தோட தூங்க போன அவரை வற்புறுத்தி சாப்பிட வச்சேன். இப்படி ஒரு மனைவியோட ஒழுங்கா குடித்தனம் நடத்த முடியலன்னா அவனை முட்டாள்னு தான் சொல்லணும். இந்த காலத்துல லேசா முறைச்சு பார்த்தாலே பொண்ணுங்க பொட்டிய தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு புறப்பட்டுடுறாங்க. எவ்வளவு பொறுமையா இருக்கீங்க நீங்க. ஆர்த்தி, ஈவினிங் எத்தனை மணிக்கு சிவா வீட்டுக்கு வருவாரு? 7 மணி ஆயிடும் சார். இன்னைக்கு 7 மணிக்கு நான் உங்க வீட்டுக்கு வரேன் சார். தயங்கினாள். நீங்க எதுக்காக தயங்குறீங்கன்னு எனக்கு புரியுது. அவர் என்ன முகத்துக்கு நேராவே அவமானப்படுத்தினாலும் சரி, பக்குவமா எடுத்து சொல்லதான் போறேன். அவர் மனசுல என்னதான் இருக்குன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணத்தான் போறேன். அவர் வீட்டுக்கு வர்றப்பவே போதையில தான் சார் வராரு. பரவாயில்ல, ஏதாச்சும் மரியாதை குறைவா அவர் நடந்துகிட்டா எனக்கு ரொம்ப சங்கடமா போயிடும் சார். ஆர்த்தி,
உங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்தா தன் மச்சானை தட்டி கேட்பானா மாட்டானா? திருத்த முயற்சிப்பானா மாட்டானா? தன்மானமே போனாலும் பரவாயில்ல, தங்கச்சி வாழ்க்கைய சரி செய்யணும்னு போராடுவானா மாட்டானா? என்ன அப்படி நினைச்சுக்கங்க. அவர் என்னை எப்படி நடத்தினாலும் சரி, நான் வரத்தான் போறேன். நெகிழ்ந்து போன ஆர்த்தி கை கூப்பினாள். உங்க சீட்டுக்கு போங்க என்ற சிகாமணி தன் அலுவலக வேலைகளில் இறங்கினான். அத்தியாயம் 3. காரை நிறுத்தி இறங்கினான் சிகாமணி. வழியில் வாங்கிய ஆப்பிள் பழங்களுடன் சென்று அழைப்பு மணியை அழுத்தினான். கதவை திறந்த ஆர்த்தி, வாங்க சார் என்றாள். வந்தாச்சா? இன்னும் வரல சார், உட்காருங்க. சோஃபாவில் அமர்ந்த சிகாமணி தரையில் கவிழ்ந்து டிராயிங் நோட்டில் கலர் அடித்துக் கொண்டிருந்த குழந்தையை, ஹாய் வித்யா, ஆப்பிள் வேணுமா என்றான். வித்யா எழுந்து வந்ததும் தூக்கி மடியில் வைத்து கொண்டான். நீ எல்கேஜியா யூகேஜியா? யூகேஜி. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கலர் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். கொண்டா பார்க்கலாம். இந்தாங்க ஆர்த்தி என்று பழக்கவரை நீட்டினான். ஆர்த்தி வாங்கி கொண்டு, சார் உங்களுக்கு காப்பியா டீயா என்றாள். டீ என்றான். வித்யா கொண்டு வந்த டிராயிங் நோட்டை ஒவ்வொரு பக்கமாக நிதானமாக புரட்டி அதிகப்படியாக விழிகளை விரித்து, இதெல்லாம் இந்த குட்டி பாப்பாவா கலர் செஞ்சது என்றான். ஆமா, பிரமாதமா இருக்கே, எங்க வீட்டுக்கு வரியா? இதே மாதிரி நிறைய டிராயிங் புக்ஸ், கலர் பென்சில்ஸ் எல்லாம் தரேன். என்ன வரியா? எனக்கு உங்க வீடு தெரியாதே. நான் அழைச்சிக்கிட்டு போறேம்மா, கார்ல போலாம். கார்லையா? ஆமா, வரியா? மம்மி? மம்மியும் வரட்டும். டாடி? டாடியும் வரட்டும். அப்பனா சரி, சமத்து என்று 2 கன்னங்களிலும் முத்தமிட்டான். வரியா? பக்கத்து கடையில போய் கலர் பென்சில் வாங்கலாம் என்று அவளை தூக்கி கொண்டு எழுந்தான். டீ போட்டுட்டேன் என்று சமையல் அறையிலிருந்து குரல் கொடுத்தாள் ஆர்த்தி. வாங்க, மெதுவா வாங்க. இப்போது வாசல் அழைப்பு மணி ஒலிக்க சிகாமணி சென்று கதவை திறந்தான். கையில் பிரீஃப் கேஸுடன் உதட்டில் சிகரெட்டுடன் போதையுடன் நின்றிருந்த சிவா இவனை பார்த்து அதிர்ச்சி அடைந்து நின்றான். வாங்க மிஸ்டர் சிவா, உங்களை பார்க்கத்தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்றான் இயல்பான சிகாமணி. முகம் சுளித்தான். என்ன விஷயம் என்றான் கொஞ்சம் முரட்டு குரலில். சும்மாதான், வாங்க உட்காந்து பேசலாம். நான் வெயிட் பண்றேன். நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, முகம் கழுவி ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. நான் உங்க வித்யா கூட விளையாடிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, சொல்லுங்க என்றான் சிவா. உட்கார கூட கூடாதா என்றதும் வேண்டா வெறுப்பாக உட்கார்ந்தான் சிவா. ரிலாக்ஸ்டா இருங்க சிவா, உங்க மனைவியோட முதலாளிங்கிற மரியாதையெல்லாம் எனக்கு வேணாம். என்ன உங்க நண்பனா நினைச்சுக்கங்க. சரி, நினைச்சுக்கிட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் படபடப்பா இருக்கீங்க சிவா. உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க சார். இப்ப நீங்க போதையில இருக்கீங்க. ஆமா, 3 லார்ஜ் அடிச்சுட்டு வந்திருக்கேன். என்ன இப்போ? நீங்க போதையில இல்லாத நிதான சூழ்நிலையில நான் உங்ககிட்ட மனம் விட்டு பேச விரும்புறேன். என்ன பேசணுமோ இப்ப பேசுங்க. உங்க குடும்பம் பத்தி, உங்க வாழ்க்கை பத்தி, உங்க எதிர்காலம் பத்தி பேசணும். பேசுங்க. அன்னைக்கு உங்ககிட்ட பேசினப்ப இனிமே விட்டுடுறேன்னு சொன்னீங்க. அப்புறமும் ஏன் இப்படி தொடர்ந்துகிட்டு இருக்கீங்க சிவா? சிவா சிகாமணியை முறைப்பாக பார்த்தான். ஓப்பனா சொல்லட்டுமா என்றான் சிவா. சொல்லுங்க. பொண்டாட்டி ஒழுக்கம் கெட்டவளா இருந்தா புருஷனுக்கு மனசு எப்படி துடியா துடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அது அனுபவிச்சாதான் தெரியும். டென்ஷன் உச்சிக்கு போய் நான் மிருகமாகாம இருக்கணும்னா நான் சகலமும் மறக்கணும். எல்லாத்தையும் மறக்கடிக்கிறது மது. அதான் குடிக்கிறேன். போதுமா? சிகாமணி அதிர்ச்சி அடைந்தான். சற்று தள்ளி நின்றிருந்த ஆர்த்தி தன் முகத்தை கைகளால் பொத்தி கொண்டு விசும்ப துவங்கினாள். சிவா, உங்க சந்தேகத்துல நியாயமே இல்ல. ஆர்த்தியை நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. என் பொண்டாட்டி எப்படிப்பட்டவன்னு எனக்கு எடுத்து சொல்ற அளவுக்கு நீங்க அவளை புரிஞ்சு வச்சிருக்கீங்களாக்கும். அந்த கேள்வியில் இருந்த குத்தல் அவனை தாக்கியது. சிவா, மனம் போனபடி பேசாதீங்க. ஆர்த்தி ரொம்ப நல்லவங்க. அவங்க வேலைக்கு போறதுல உங்களுக்கு சம்மதம் இல்லையா? அதை வெளிப்படையா சொன்னா வேலையை விட்டு நின்னுக்கவும் தயாரா இருக்காங்க. சிவா திரும்பி தன் மனைவியை பார்த்தான். மறுபடி சிகாமணியை பார்த்தான். அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாலா? ஆமா. இதை என்கிட்ட கூட சொன்னதில்லையே. எப்ப சொன்னா? இன்னைக்கு காலையில. ஆபீஸ்லயா இல்ல? ஆபீஸ்ல தான். வேற என்ன சொன்னா? முகம் ஏன் வாட்டமா இருக்குன்னு நான் தான் கேட்டேன். சிவா மறுபடி குடிக்கிறாரான்னு நான் தான் விசாரிச்சேன். அப்ப சொன்னாங்க, ஆபீஸ்ல எல்லாரையும் வச்சுக்கிட்டு நான் குடிக்கிறேன்னு இவ உங்ககிட்ட சொன்னாலா? எல்லாரையும் வச்சுக்கிட்டு இல்ல, தனிமையில தான். என் ரூம்ல தான் பேசினோம். ஆபீஸ் வேலை பார்க்காம ரூம்ல தனிமையில இதெல்லாம் தான் வழக்கமா பேசுவீங்களா? அப்ப என் பொண்டாட்டி நாற்காலியில உட்கார்ந்திருந்தாளா இல்ல உங்க மடியில உட்கார்ந்திருந்தாளா? சிவா, கத்தியபடி எழுந்து விட்டான் சிகாமணி. மரியாதையா பேசுங்க. ஆர்த்தியை என் சகோதரியா நான் நினைக்கிறேன். என்கிட்ட வேலை பார்க்கறவங்கள என் குடும்பத்துல ஒருத்தங்களா நான் நினைக்கிறேன். அந்த அக்கறையில தான் அவங்க பிரச்சனையை தீர்க்க உதவலாமேன்னு ஆர்வப்பட்டேன். இப்படி அபாண்டமா கொச்சப்படுத்தி பேசாதீங்க. என்கிட்ட ஆதாரம் இல்ல, என்னால நிரூபிக்க முடியாது. ஆனா எனக்கு நல்லா தெரியும், நீங்க 2 பேரும் ரகசியமா கூத்தடிக்கிறீங்க. ஐயோ என்று தன் காதுகளை பொத்தி கொண்டாள் ஆர்த்தி. சி, நீங்க என்ன மனுஷன் சிவா?
உங்க மனசுல எவ்வளவு வக்ரம் இருக்கு. உங்களை போய் பேசி திருத்திட முடியும்னு நினைச்சேன் பாருங்க. நான் ஒரு முட்டாள். என் முட்டாள்தனத்துக்கு இந்த அவமானம் வேணும் தான் மிஸ்டர் சிவா. ஆர்த்தி உங்க மேல இப்பவும் எந்த வெறுப்பும் இல்லாம பிரியமா தான் இருக்காங்க, பொறுமையாவும் இருக்காங்க. இப்படி ஒரு மனைவி அமைய கொடுத்து வச்சிருக்கணும். வீணான சந்தேகத்தால அனாவசியமா உங்க குடும்ப வாழ்க்கைய நாசம் பண்ணிக்கிட்டு உங்களையும் அழிச்சுக்காதீங்க. அவசரப்பட்டு நீங்களா தீர்மானிச்சுக்கிட்டு சேத்த வாரி அடிக்காதீங்க. இனி ஒரு தடவை உங்க குடும்ப பிரச்சனையில நான் தலையிட மாட்டேன். அக்கறைப்பட்டு மூக்க நீட்டின அதிக பிரசங்கித்தனத்துக்கு மட்டும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வரேன். சிகாமணி வேகமாக புறப்பட, அங்கிள் என்று அழைத்தாள் வித்யா. என்னம்மா என்றான் நின்று. என்னை எப்ப உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க? அந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்வதென்று அவனுக்கு புரியவில்லை. தூக்கி அதன் கன்னத்தில் முத்தமிட்டு உட்கார வைத்துவிட்டு எதுவும் பேசாமல் நடந்து வெளியேறினான். சிகாமணி காரில் அமர்ந்த சமயம் வீட்டுக்குள்ளிருந்து பலார் என்று அரையோசை கேட்டது. காரை ஸ்டார்ட் செய்து புறப்பட்டான். அத்தியாயம் 4. தன் அறையின் சிட் அவுட்டில் நாற்காலி போட்டுக்கொண்டு கருப்பு வானத்தில் நட்சத்திரங்களை பார்த்தபடி சிகரெட் புகைத்து கொண்டிருந்தான் சிகாமணி. பியட்கார் வருவதை பார்த்தான். அவன் பார்வையிலிருந்து மறைந்து போர்டிகோவில் நின்றது. என்ஜின் அணையும் ஒலி கேட்டது. காரின் கதவு திறந்து மூடப்படும் ஓசைகள். சில வினாடிகளில் லலிதாவின் கொலுசு சத்தம் அதிகரித்து அவள் அறைக்குள் வந்து கைப்பையை ஸ்டாண்டில் மாட்டினாள். கைகளை உதறியபடி சிட் அவுட் வந்து, எத்தனை மணிக்கு வந்தீங்க என்றாள். 7:30 மணிக்கு வந்தேன். தன் வாட்சில் தற்போது நேரம் 8:45 என்பதை பார்த்து கொண்டு கூந்தலின் ஸ்ட்ரெச் பேண்டை நீக்கி தலையை இடவளமாக அசைத்து கோதியபடி, ஒரு மேரேஜ் பார்ட்டி வந்துருச்சு. 16 சுடிதார் வாங்கினாங்க, அதான் லேட். அரை மணி நேரம் கொடுங்க டியர். என்ன டிஃபன் செய்யட்டும்? பசி இல்லம்மா. 2 பீஸ் பிரெட் சாண்ட்விச்சும் அரை ஆப்பிளும் போதும். இங்கேயே எடுத்துட்டு வந்துடு லலிதா. டல் அடிக்கிற மாதிரி தெரியுது. ஒர்க்லோடா? இல்ல, வேற ஒரு மேட்டர் சொல்றேன் வா. லலிதா கூந்தலை பந்து பண்ணிக்கொண்டு ஹேங்கரில் இருந்து நைட்டி எடுத்தாள். சுடிதார் கழற்றி நைட்டிக்கு மாறினாள். குளியலறை சென்று முகம் கழுவினாள். திரும்பி வந்து லேசான ஒப்பனை செய்து கொண்டு கிச்சனுக்கு சென்றாள். 10 நிமிடங்களில் 2 பிளேட்டுகளில் அவனுக்கும் தனக்குமாக பிரெட் சாண்ட்விச், நறுக்கப்பட்ட ஆப்பிள் வைத்து தண்ணீர், சாஸ், பிளாஸ்கில் டீ, கப், சாசர் எல்லாம் டிராலியில் வைத்து தள்ளி கொண்டு வந்தாள். சிட் அவுட்டில் அவனுக்கு எதிராக இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அவனது சிகரெட் புகையை கையால் களைத்து ஒரு முறை இருமினாள். ஒரு பிளேட்டை எடுத்து மடியில் வைத்து கொண்ட சிகாமணி, லலிதா, நம்ம ஆபீஸ்ல ஆர்த்தி இருக்காளே, அவளை பத்தி என்ன நினைக்கிற என்றான். என்ன திடீர்னு அவளை பத்தி சொல்லேன். வெரி ஹோம்லி, அடக்கமான பொண்ணு, மங்களகரமா இருப்பா, கொஞ்சமா பேசுவா. அவளை பார்த்ததுமே யாருக்கும் ஒரு மரியாதை ஏற்படும், பேசணும்னு தோணும். அவளோட குடும்ப வாழ்க்கை சரியில்லை லலிதா. என்னாச்சு? மாமியார் கொடுமையா? இல்ல, புருஷன் கொடுமை. வரதட்சணையா? சந்தேகம். அவ ஒழுக்கம் மேல சந்தேகம். தினம் குடிச்சிட்டு வந்து சுருக்கு சுருக்குன்னு பேச வேண்டியது, அடிக்க வேண்டியது. பாவம் லலிதா. அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா இல்ல, ஒரே ஒரு அண்ணன் தான். அவனும் டெல்லியில இருக்கான். அவளுக்காக கேட்க ஆள் இல்ல, போக்கிடம் இல்ல. குழந்தை உண்டா? யூகேஜி படிக்கிறா. வித்யான்னு பேரு. பொம்மை மாதிரி அழகான குழந்தை. லவ் மேரேஜா? இல்ல, அரேஞ்சு மேரேஜ் தான். ஜாதக பொருத்தமெல்லாம் பார்த்து தான் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்தா தப்பா தோணலையே. அந்த குடிகார பொறுக்கிக்கு தப்பா தோணுது. அவன் சந்தேகம் உண்மையா? ச, ஆர்த்தி தங்கமான பொண்ணு. அவனுக்கு காம்ப்ளெக்ஸா? அதெல்லாம் இல்ல. இவளை விட அழகா இருப்பான். இவளை விட அதிகம் படிச்சவன். இவளை விட 3 மடங்கு அதிகமா சம்பளம் வாங்குறவன். உங்களுக்கு அவனோட பழக்கம் உண்டா? உண்டு. அப்போ பக்குவமா அட்வைஸ் செய்யலாமே. 2 வாரம் முன்னாடி செஞ்சேன். அப்போ அவன் எதுக்காக குடிக்கிறான்னு எனக்கு தெரியாது. இந்த பழக்கத்தை விட்டுடுங்கன்னு தான் அட்வைஸ் செஞ்சேன். கிட்டத்தட்ட சத்தியம் செஞ்சு கொடுக்கற மாதிரி தான் நிறுத்திடுறேன்னு சொன்னான். ஆனா மறுபடி ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு ஆபீஸ் முடிஞ்சதும் ஆர்த்தி வீட்டுக்கு போய் அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். போதையில தான் வந்தான். அட்வைஸ் செஞ்சதுக்கு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி என்ன சொன்னான் தெரியுமா? என்ன? நானும் அந்த ஆர்த்தியும் ரகசியமா கூத்தடிக்கிறோமா. அதை அவனால நிரூபிக்க முடியாதான். ஆனா நம்புறானா. அந்த வேதனையில தான் குடிக்கிறானா. என்ன நான்சென்ஸ் இது? என் சகோதரியா நினைச்சு அவங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்காக மெனக்கெட்டதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சிகாமணி பிளேட்டிலேயே நுனி விரல்களை கழுவி தோளில் போட்டிருந்த தேங்காய் பூ டவலில் துடைத்து கொண்டு மற்றொரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்து கொண்டான். உங்களுக்கு ஏன் இதெல்லாம் என்றால் முணுமுணுப்பாக. நான் அட்வைஸ் பண்றதால அவன் திருந்தலாம்னு ஒரு நம்பிக்கையில தலையிட்டது தப்பா லலிதா? இப்ப காலம் மாறிடுச்சுங்க. யாரும் யார்கிட்ட இருந்தும் அட்வைஸ் எதிர்பார்க்கறதில்ல. அதை ஒரு கேவலமா அவமானமா நினைக்கிறாங்க. தேவையில்லாம எல்லாருக்கும் ஈகோ ஏறி கிடக்கு. சாதாரணமா பஸ்ல கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து போங்கன்னு சொல்லி பாருங்க, என்னமா முறைக்கிறாங்க. ஹோட்டல்ல பையனை கூப்பிட்டு மேஜையை சுத்தம் பண்ண சொன்னா எவனாவது அதை சிரிச்சுக்கிட்டு செய்யறானா?
என் குடும்ப விஷயத்துல தலையிட நீ யாருன்னு முதல் கேள்வி வந்துடுது. தான் செய்கிறது நியாயமே இல்லைன்னு புரிஞ்சாலும் அதை சொல்றதுக்கு இவனுக்கு என்ன உரிமைன்னு ரோஷம் வந்துடுது. ஆர்த்தியை நினைச்சா பாவமா இருக்கு லலிதா. ஆடி போயிட்டா, முகத்தை மூடிக்கிட்டு அப்படி அழுதா. நான் புறப்படுறப்போ அவளுக்கு அறை விழுந்துச்சு. அடி பின்னி இருப்பான்னு நினைக்கிறேன். எதுவும் செய்ய முடியாம கையாலாகத்தனமா பேசாம திரும்பி வந்துட்டேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி என்னை வாட்டுது. நீங்க என்ன செய்ய முடியும்? சமாதானத்துக்கு போன உங்க மேலேயே கொச்சையா பழி போட்டு பேசுற முரட்ட ஆசாமி கிட்ட என்ன பேசினாலும் எடுபடாதுங்க. அவளோட வாழ்க்கை இப்படியே தான் தொடரணுமா? இந்த ஆர்த்தி உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு. இவ்வளவு கவலைப்படுறீங்க. இதை விட மோசமான கொடுமைகளை எல்லாம் எத்தனையோ பொண்ணுங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிரியா கலெக்ஷன்ஸ்ல வேணி இருக்கா இல்லையா? இத்தனை நாளா அவ கல்யாணம் ஆகாதவன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கல்யாணமாகி டைவர்ஸ் வாங்கினவளாம். அவ புகுந்த வீட்டில் அனுபவிச்ச கொடுமைகளை கதை கதையா சொன்னா பாருங்க. நான் ஆடிட்டேன். டைவர்ஸ் வாங்கினதுக்கு பதிலா நீ உன் புருஷனையும் மாமியாரையும் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கலாம்னு சொன்னேன். அந்த அளவுக்கு என்ன சொல்ல வைக்கிற மாதிரி அவளுக்கு அனுபவங்கள் நடந்திருக்குங்க. தன் புருஷனோட இன்னொரு முகம் தெரியாம நம்பிக்கையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படியெல்லாம் அவஸ்தைப்படுறாங்க பாரு. சிகரெட்டை ஆஸ்ட்ரேயில் நசுக்கி விட்டு எழுந்து கொட்டாவி விட்டான். தூங்கலாமா? எனக்கு தூக்கம் வரலங்க, நீங்க படுங்க. நான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு படுக்கிறேன் என்றாள் லலிதா. சிகாமணி சென்று பல் தேய்த்து விட்டு வந்து படுத்து கொண்டான். லலிதா சிட் அவுட் கதவை மூடினாள். டிராலியை தள்ளி சென்று கிச்சனில் நிறுத்திவிட்டு விளக்குகளை அணைத்துவிட்டு வந்து டிவியை போட்டு ஸ்டார் மூவிஸ் அமைத்து கொண்டு ஆடும் நாற்காலியில் சௌகரியமாக அமர்ந்து கொண்டாள். அந்த ஆங்கில படத்தில் காரை விட்டு இறங்கிய பெண் தன் அபார்ட்மெண்ட்ஸுக்குள் நுழைய அங்கே பூங்கொத்துடன் நின்ற இளைஞனை பார்த்து உற்சாகமானாள். இருவரும் கட்டிப்பிடிக்க லலிதா திரும்பி சிகாமணியை பார்த்தாள். அவனிடமிருந்து லேசான குரட்டை வந்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 5. ஏய், என்ன கார் ரூட்டு மாறுது என்றான் பரத். இங்க ஸ்பென்சர்ல கிரியா கலெக்ஷன்ஸ்னு இருக்கு பரத். என் ஃப்ரெண்டு லலிதா நடத்துறா. புதுசா டிஷர்ட் செக்ஷன் ஆரம்பிச்சிருக்கிறதா ஃபோன் செஞ்சா. ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம் என்றாள் சுசீலா. சட்டை விற்கிறாங்கன்னு சொல்ற, ஆனா ஜன்னல் வாங்கலாம்னு சொல்ற. அவன் பக்கம் திரும்பி பல் துலக்குவதற்கு போல வாயை இணைத்து விரித்து சிரிச்சாச்சு. போதுமா என்றாள். ஏன் சுசி, இது 3வது நாளா? இல்ல, செகண்ட் டே. வர வர என்ன வேணும்னாலும் கேட்கறதுன்னு ஆரம்பிச்சிட்டீங்கப்பா. இதே ஜீன்ஸ் பேண்ட்டை 3வது நாளா போடுறியான்னு கேட்டேன். தப்பா? ஆமா, நீ என்ன நினைச்சுக்கிட்டு பதில் சொன்ன? ஒண்ணுமில்ல, விடுங்க. காரை பார்க் செய்து இறங்கிய சுசீலா குளிர் கண்ணாடியை ஃபுல் ஹவுஸ் என்று எழுதின டிஷர்ட்டிலிருந்து எடுத்து அணிந்து கொண்டாள். நீங்க கார்லயே இருங்க, நான் போயிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுறேன் என்றாள். உன் ஃப்ரெண்டோட கலெக்ஷனை நான் பார்க்க வேணாமா? உனக்கு 2 டிஷர்ட் வாங்கலாம்னு நினைச்சேன். வேணாமா? அப்ப சரி, அப்படின்னா வந்துருங்க. காரை மூடி நடந்தபடி லலிதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சுசி என்றான் பரத். ஆச்சு, ஒழுங்கா மரியாதையா கண்ணியமா நடந்துக்கங்க. ஒருவன் சுசீலாவிடம் எக்ஸ்கியூஸ் மீ என்றான். எஸ் என்றால் நின்று. அப்போ பிளாக்லேயாவது டிக்கெட் கிடைக்குமா என்று கேட்டுவிட்டு பதிலுக்கு நிற்காமல் போய்விட்டான். சுசீலா புரியாமல் விழிக்க பரத் சிரிக்க துவங்கினான். என்ன கேட்டான்? எதுக்கு சிரிக்கிறீங்க? உன் பனியன்ல படிச்சுட்டு கேட்கறான். அவள் குனிந்து பார்த்துவிட்டு இடியட் என்றாள். தெருவில் போஸ்ட் பாக்ஸ்னு ஒன்று வச்சா தபால் போடுறவன் போடத்தான் செய்வான். இந்த மாதிரி எத்தனை பேர் டீ செஞ்சாலும் நீ இந்த ஜென்மம் முழுக்க திருந்துறதா இல்ல. கண்ணியத்தை பத்தி எனக்கு பாடம் சொல்ற. இதெல்லாம் விமன் ஸ்லிப். அப்போ ஹிப்ல தட்டினாலும் பொறுத்துக்கணும் பேபி. ஐ எம் நாட் பேபி என்று உதடுகளை சுளித்தாள். லிப்டில் நுழைந்தார்கள். 4வது ஃப்ளோர் வந்து நடந்தார்கள். கிரியா கலெக்ஷன்ஸ் குளிராக வரவேற்றது. காப்பர் சல்ஃபேட் கலரில் மெத் கார்பெட், மூக்குக்கு இதமான வாசனை, அலங்காரமான ஷோ ராக்ஸ், எவர் சில்வர் ஹேங்கர்களில் சுடிதார் காய்த்த மரங்கள். 7 சேல்ஸ் பெண்களும் யூனிஃபார்மாக மிடி அணிந்து இதயத்தின் மேல் பேட்ச் குத்தியிருந்தார்கள். கணக்கு போட்டு பில் அடிக்கும் கம்ப்யூட்டர் மேஜையில் அமர்ந்திருந்த லலிதா, அப்புறமா பேசுறேன் என்று போனை வைத்துவிட்டு எழுந்து ஹாய் சுசீலா என்றாள். ஹீ இஸ் பரத் என்றாள் சுசீலா. வணக்கங்க, உங்க கடை டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் சார். செலக்ஷன்ஸும் நல்லா இருக்கு. நீங்க இன்னும் எதையுமே பார்க்கலையே. ஸ்டாஃப் செலக்ஷனை சொன்னேன் மேடம். லலிதா சிரிக்க பரத் என்று அதட்டினாள் சுசீலா. ரைட்டு, நான் வாயையே திறக்கல, நீங்க பேசிக்கங்க என்று நகர்ந்து ஒரு பெண்ணிடம் இங்கே உள்ள ட்ரெஸ்ஸில் மினிமம் ரேட் என்ன என்றான். 850 சார். கர்ச்சீப்பா? அதெல்லாம் இங்கே கிடையாது சார். 850ன்னு சொன்னேன். தொலைஞ்சேன் என்றவன் கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க இல்லையா என்றான். எஸ் சார். பிழைச்சேன். இதுக்கு என்ன பேரு? தன் தலைக்கு பின்னால் அவன் விரல் சுட்டி காட்டியதை திரும்பி பார்த்த அவள் மெட்டல் ஷிஃபான் மெட்டீரியல் சார் என்றாள். நோ நோ,
உங்க ஹேர் ஸ்டைல் பிரமாதமா இருக்கு. இந்த ஸ்டைலுக்கு என்ன பேருன்னு கேட்டேன். அந்த பெண் வெட்கப்பட்டு, பேரெல்லாம் தெரியாது சார், சும்மா நானே போட்டுக்கிட்டது தான். உங்க அம்மா உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? ஏன் சூரியகலான்னு தான். எதுக்கு கேட்டீங்க? தெரிஞ்சுக்கத்தான். நடிகை பாரதி தெரியுமா? முந்தி ஒரு காலத்துல ஜெய்சங்கர் படத்துல புடவை தலைப்ப ஒத்தையா போட்டுக்கிட்டு வந்து நடிச்சிட்டு போவாங்களே. ஆமா, ஞாபகம் இருக்கு. அவங்களுக்கு நீங்க என்ன வேணும்? ஒன்றும் வேணாம். அவங்களுக்கும் இதே மாதிரி தான் கழுத்துக்கிட்ட மச்சம் இருக்கும்னு சொல்ல வந்தேன். சூரியகலா தாமதமாக புரிந்து கொண்டு தன் மச்சத்தை பார்த்து கொண்டு நாணத்துடன் புன்னகைத்தாள். மியூசியத்தில் வைக்க வேண்டிய அளவுக்கு அபூர்வமாகிட்ட வெட்கம் உங்ககிட்ட இவ்வளவு கொட்டி கிடக்குதே. அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க பரத் என்றாள் தூரத்தில் இருந்து சுசீலா. அவங்க வாட்சும் என் வாட்சும் ஒரே நேரத்தை காட்டுதான்னு செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். போலாமா என்றான். போலாமாவா? வந்து செலக்ட் பண்ணுங்க. சூரியகலா, இங்கே இப்படி இந்த சைஸ்ல மச்சம் இருந்தா அதுக்கு சில இன்ட்ரெஸ்டிங்கான பலன்கள் உண்டு. அதை பத்தி அப்புறம் ஒரு சந்தர்ப்பத்துல சொல்றேன் என்று விட்டு சுசீலாவுடன் சேர்ந்து கொண்டான் பரத். என்ன சொல்லிட்டு வந்தீங்க அந்த பொண்ணுகிட்ட? அவ வாட்சில் டைம் சரியில்லை, சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தேன். நம்பிக்கை இல்லாமல் அவனை பார்த்த சுசீலா, அதுக்கு அவ வழிய சிரிச்சா என்றாள் குறைந்த குரலில். சிரிச்சாலா என்ன? தூரத்துல இருந்து பாக்குறப்ப சில பேர் கொட்டாய் விடுறது கூட சிரிக்கிற மாதிரி தெரியும். ஓகே, எனக்கு நல்லதா 4 டிஷர்ட் செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எத்தனை எத்தனை? 4. எங்க கடையில யாரும் 10க்கு குறைஞ்சு வாங்குறதில்ல மிஸ்டர் பரத் என்றாள் புன்னகையுடன் லலிதா. ஏன் 10 எடுத்தா 8 ஃப்ரீயா? சுசி, 2 போதும். 4 எடுத்து அதுல இருந்து 2 எடுக்கலாம். பரத் புரட்டி எடுத்து தேர்வு செய்தவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவள் 2ஐ செலக்ட் செய்தாள். பின்ன என்ன எதுக்கு கூப்பிட்ட? நான் பலன்கள் சொல்லி முடிச்சிருப்பேன் அவகிட்ட. வாட்? நேரப்படி நடந்துக்கிறதால வாழ்க்கையில் ஏற்படுற பலன்கள் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். சுசீலா தேர்வு செய்த 2 டிஷர்ட்டுகளிலும் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் என்ன எழுதலாம் என்று பேப்பர் வாங்கி பால் பாயிண்ட் பிதுக்கி கொண்டு யோசித்தாள். யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ் என்று எழுதினாள். மற்றொரு வாக்கியம் யோசித்தாள். திடீரென்று பரத் சிரிக்க, ஏன் சிரிக்கிறீங்க? 60 வயசானதும் நீ போடுற பனியன்ல என்ன வாக்கியம் இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். என்ன கச்சடா யோசிச்சிங்க? ஒன்ஸ் அப்பான் ஏ டைம். வாங்க போறீங்க. பணம் செலுத்தும் போது, லலிதா எப்படி இருக்கு உன் பிசினஸ் என்றாள் சுசீலா. நல்லா போகுது. இப்ப நானே நிறைய புதுசா டிசைன் பண்றேன். எனக்குன்னு ஒரு கஸ்டமர் சர்க்கிள் உருவாகிடுச்சு. அந்த வட்டத்துல இப்ப சுசீலாவும் என்றான் பரத். போன் ஒலிக்க, இருங்க, கூல்ட்ரிங்க் சொல்லியிருக்கேன், குடிச்சிட்டு தான் போகணும், உட்காருங்க ப்ளீஸ் என்றவள் போன் எடுத்து கிரியா என்றாள். சொல்லுங்க, ஷாப் க்ளோசிங் டைம் 7 மணிக்கு. 7:15 உங்களை பிக்கப் பண்ணிக்கட்டுமா? சரி, நேர்ல பேசிக்கலாம் என்று வைத்தாள் லலிதா. இவர்களிடம், அவரோட வண்டி சர்வீஸுக்கு போயிருக்கு. சுசி, உனக்கு என் ஹஸ்பண்ட தெரியாதுல்ல? வர்ற சண்டே நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வாங்களே என்ன என்றாள். பார்க்கலாம் என்றாள் சுசீலா. இந்த வெண்ணெய் பதில் எல்லாம் வேணாம், நீங்க 2 பேரும் கண்டிப்பா வரணும் என்றாள் லலிதா. சுசீலா பரத் முகம் பார்க்க, லலிதாவின் காதோரம் மோதும் கூந்தல் சுருளை பார்த்தபடி இருந்தவன், கண்டிப்பா போகலாம் என்றான். குளிர்பானம் வந்தது. பருகினார்கள். பரத், 2 நிமிஷத்துல வந்துடுறேன் என்ற சுசீலா எழுந்து ஒரு சேல்ஸ் பெண்ணிடம் விசாரிக்க, அவள் இதே ஃப்ளோர்ல கடைசி லெஃப்ட் சைட்ல இருக்கு என்று சொன்னதும் அந்த திசையில் நடந்தாள். பேப்பர் வெயிட்டை உருட்டி கொண்டிருந்த பரத்திடம், எப்ப மேரேஜ் என்றாள் லலிதா. அடுத்த ஜென்மத்துலன்னு நினைக்கிறேன். பை நீங்க போட்டிருக்கிற இந்த சுடிதார்ல மணி டிசைன் நீங்களே செஞ்சதா? ஆமா. வெரி ஃபைன், தேங்க்ஸ். பாராட்டுறதுக்கு நல்ல ரசனை வேணுங்க பரத். காலையில என் ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்டப்ப இது எவ்வளவு காஸ்ட் ஆகுதுன்னு கேட்டாரு. அவருக்கு எப்பவும் வியாபார சிந்தனை. என்ன செய்யறாரு அவரு? ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறாரு. கிடுகிடுன்னு வளர்ந்துகிட்டு இருக்காரு. பிரமாதமான மூளை. பணத்தை குட்டி போட வைக்கிறது எப்படின்னு அவர்கிட்ட கத்துக்கணும். நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்கல்ல? ஆமா, ஒரு நாளைக்கு 1/2 பாக்கெட் தாண்டறதில்ல. அது எப்படி உங்க லிப்ஸு கருத்து போகாம ரோஸ் கலராகவே இருக்கு? அவருக்கு கருத்து இருக்கும். தெரியலைங்க. அவர்கிட்ட ஜிம்முக்கு போங்கன்னு 100 தடவை சொல்லிட்டேன். பென்சில் எடுத்து கோடு போடுறதும் கம்ப்யூட்டர் கீபோர்டு தட்டுறதும் தான் அவர் செய்கிற அதிகபட்சமான எக்ஸசைஸ். நீங்கள் ஜிம்முக்கு போவீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா? இல்லைங்க, வீட்டிலேயே சிம்பிளாக சில எக்ஸசைஸ் செய்வேன், அவ்வளவுதான் என்றான் பரத். சுசீலா திரும்பி வந்து, போலாமா என்றாள். பரத் எழுந்து கொள்ள, சுசி, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ என்றாள் லலிதா. சிரித்துவிட்டு புறப்பட்டார்கள். பார்க்கிங் பகுதிக்கு வந்து காரில் பரத் அமர்ந்து எதேச்சையாக நிமிர்ந்தபோது மேலே 4வது மாடியின் ஒரு ஜன்னலில் இருந்து கையசைத்தாள் லலிதா. அத்தியாயம் 6. பெங்களூர் விமானம் சென்னையை நெருங்கிக் கொண்டிருந்தது. சிகாமணி படித்துக் கொண்டிருந்த அமெரிக்காவின் பொருளாதாரத்தை பற்றிய புத்தகத்தை மூடினான். முட்டை கண்ணாடி வழியாக வெளியே நீல பின்னணியில் மிதக்கும் மேகங்களை பார்த்தான்.
வயிறு புரட்டியது. நேற்று பெங்களூரில் வர்த்தகம் முடிந்ததும் தரப்பட்ட பார்ட்டியில் அகால நேரத்தில் 5 லார்ஜ் குடித்துவிட்டு எண்ணெய் பதார்த்தமாக ஏகப்பட்டதை சாப்பிட்டிருக்க கூடாதென்று இப்போது தோன்றியது. எழுந்து விமானத்தின் டாய்லெட்டிற்கு சென்று திரும்பி வந்தபோது விமானம் உயரம் இழந்து கொண்டிருந்தது. அது தரை தொட்டு ஓடி திரும்பி வந்து நின்றதும் மணி பார்த்தான். 9:10. இன்றைக்கு ஆபீஸில் முக்கியமான வேலைகள் எதுவும் இல்லை. வீட்டில் ஓய்வெடுத்து விட வேண்டியதுதான். தன் ஒரே கைப்பையுடன் எஸ்கலேட்டரில் இறங்கிய சிகாமணி லவுஞ்சில் இருந்த தொலைபேசிக்கு சென்று, கிரி, சிகாமணி பேசுறேன் என்றான். குட் மார்னிங் சார், பெங்களூர்ல இருந்து தானே? இல்ல, மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இருந்து. சார், நாளைக்கு தானே நீங்க திரும்புறதா சொன்னீங்க? வேலை முடிஞ்சது, வந்துட்டேன். சரி சார், கார் அனுப்ப சொல்லணுமா சார்? வேணாம், நான் டாக்ஸி பிடிச்சு வீட்டுக்கு போறேன். நாட் ஃபீலிங் வெல், வயிறு சரியில்லை. நீ பாத்துக்கிறியா? நான் வந்தாகணுமா? ஏதாச்சும் முக்கியமா இருக்கா? இல்ல சார், நான் பாத்துக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க. டாக்டருக்கு சொல்லட்டுமா? அதெல்லாம் அவசியம் இல்ல, வீட்ல தான் இருப்பேன். ஏதாச்சும்னா ஃபோன் பண்ணு. வச்சிடவா? வெளியே வந்து டாக்ஸி பிடித்தான். போகிற வழியில் மருந்து கடையில் நிறுத்த சொல்லி செரிமானத்திற்கு தான் வழக்கமாக சாப்பிடும் மாத்திரைகளை வாங்கி ஒன்றை கிழித்து அங்கேயே விழுங்கினான். வீட்டுக்கு வந்தபோது ஃபியட் இல்லை. 1/2 மணி நேரம் முன்னாடிதான் போனாங்க அம்மா என்றான் காசி. அறைக்கு வந்து ஹீட்டரை போட்டுவிட்டு செய்தித்தாள் புரட்டினான். குளித்துவிட்டு கிச்சனில் தேடி சில பிஸ்கெட்டுகள் மட்டும் தின்றான். மீண்டும் அறைக்கு வந்தபோது லேசாக தலையை வலித்தது. டிவியை ஆன் செய்துவிட்டு முதுகுக்கு தலையணை கொடுத்து கட்டிலில் சாய்ந்தமர்ந்து கார்ட்லெஸ் போனில் லலிதாவை தொடர்பு கொண்டான். இன்னும் வரலையே சார் என்றாள் வேணி. தன் வாட்சை பார்த்து கொண்டு, 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே புறப்பட்டாச்சேம்மா, வந்திருக்கணுமே. வேற எங்கேயாவது போயிட்டு வரதா தகவல் சொன்னாங்களா? மேரிய கேட்டு சொல்லுமா என்றான். கொஞ்சம் லைன்ல இருங்க சார் என்றவள் இடைவெளி விட்டு, ஆமா சார், லேட்டா வருவேன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம் என்றாள். வந்ததும் நான் கூப்பிட்டேன்னு சொல்லுமா. நான் பெங்களூர்ல இருந்து வந்துட்டேன். வீட்ல இருந்து தான் பேசுறேன், அதை சொல்லிடுமா. ரிமோட்டில் சேனல் மாற்றினான். எந்த நிகழ்ச்சியும் பிடிக்கவில்லை. அணைத்துவிட்டு ஒரு டவல் எடுத்து தலையில் இறுக்கி கட்டிக்கொண்டு கண்களை மூடி உறங்க துவங்கினான். டெலிபோன் ஒலி அவனை எழுப்பிய போது ஏதோ ஒரு புரியாத கனவிலிருந்து மீண்டு எடுத்து ஹலோ என்றான். உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி சார். சேலத்துல இருந்து நாராயணசாமி வந்திருக்காரு. மெட்ராஸ்ல 2 நாள் தங்குறாராம். நாளைக்கு உங்களை எப்போ வந்து பார்க்கலாம்னு கேக்குறாரு என்றான் கிரி. காலையில 10:30 மணிக்கு அவரை ஆபீஸுக்கு வர சொல்லு. அவர் எங்க தங்கி இருக்காருன்னு அட்ரஸ் கேட்டு குறிச்சு வச்சுக்கோ. வேற எதுவும் இல்லையே? இல்ல சார். போனை வைத்துவிட்டு வால் கிளாக்கில் நேரம் 3:45 என்பதை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை நேரமா அசந்து தூங்கிவிட்டோம். அதுதான் பசிக்கிறதா? காசியை கூப்பிட்டு லைட்டாக டிஃபன் வாங்கி வர சொல்லிவிட்டு ஒரு சிகரெட்டை பற்ற வைத்த போதுதான் லலிதா ஏன் போன் செய்யவில்லை என்று கேள்வி எழுந்தது. வேணி சொல்லி இருப்பாளே, ஆனாலும் ஏன் செய்யவில்லை? மீண்டும் கிரியா செலக்ஷனுக்கு போன் செய்தான். மேடம் இன்னும் வரலையே சார். எங்க இருந்தாவது போன் செஞ்சாங்களா? இல்லையே சார். இவ்வளவு நேரம் எங்கே போயிருப்பாள்? சொந்தக்காரர்கள் இங்கே யாரும் இல்லையே. அதிகமான தோழிகளும் இல்லை. சிகாமணிக்கு லேசாக கவலை வந்துவிட்டது. வண்டிக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டு இருக்காது, அப்படியெல்லாம் நினைக்காதே. லலிதாவின் 1-2 தோழிகளுக்கு போன் செய்தான். அங்கு வரவில்லை என்று சொன்னார்கள். மேற்கொண்டு என்ன செய்வதென்று புரியவில்லை. கிரிக்கு போன் செய்து, கிரி, என் மிஸ்ஸஸ் கிட்ட நேத்து நீ போன்ல பேசினியா என்றான். பேசினேன் சார். பெங்களூர்ல இருந்து நீங்க போன் செஞ்சா கல்கத்தாவுக்கு டெலக்ஸ் மெசேஜ் கொடுத்தாச்சுன்னு சொல்லிட சொன்னேன் சார். அப்போ அவங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ரோக்ராம் இருக்கிறதா சொன்னாங்களா? இல்லையே சார், எதுவும் சொல்லலையே. சரி வச்சிடு என்றான். அவனிடம் லலிதாவை பற்றி மேற்கொண்டு விசாரிக்கவோ தகவல் சொல்லவோ விரும்பவில்லை. காசியை கூப்பிட்டான். நேத்தோ இன்னைக்கு காலையிலையோ வீட்டுக்கு சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்தாங்களா? வரல சார். காலையில அம்மா புறப்பட்டு போறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் போன் வந்துச்சா தெரியுமா? தெரியல சார். சரி, போய் ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வந்துடு என்றான். மறுபடி கிரியா செலக்ஷனுக்கு போன் செய்ய தயக்கமாக இருந்தது. மணி இப்போது 4:30 ஆகிறது. 7 மணி வரை பார்க்கலாம். சரி, 7க்கு பிறகு? அப்போதும் தகவல் எதுவும் இல்லை என்றால் அதற்குள் வந்து விடுவாள். இல்லை, போன் செய்வாள். 6:45க்கு போன் வந்தது. லலிதா பேசுறேங்க. இப்பதான் இங்க வந்தேன். வேணி சொன்னா. காலையிலே வந்துட்டீங்களா? ஆமா, வேலை முடிஞ்சிடுச்சு. ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு ஃப்ளைட்ல வந்துட்டேன். தவிச்சு போயிட்டேன். எங்க போயிருந்த நீ? நிம்மின்னு சொல்லியிருக்கேன்ல, ஞாபகம் இருக்கா? குன்னூர்ல ஏலக்காய் எஸ்டேட் ஓனர் பொண்ணு, என்னோட படிச்சவ. ஆமா, சொல்லு. அவ காலையில மெட்ராஸ்ல இருந்து போன் செஞ்சா. நாளைக்கு புறப்பட்டு பம்பாய் போறா. அங்க இருந்து லண்டன் போறா. அங்க அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. அவளை போய் பார்த்தேன். விடவே மாட்டேன்னுட்டா.
லண்டன் போனா மறுபடி 4-5 வருஷம் கழிச்சு தான் வருவாளாம். அதனால 2 பேரும் மெட்ராஸ் பூரா சுத்தினோம். ஹோட்டல்ல சாப்பிட்டோம். மேரிக்கு லேட்டா வரேன்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன். நடுவுல ஒரு தடவை ஃபோன் செஞ்சு பேசணும்னு தோணல. செஞ்சிருந்தா நீங்க வந்துட்டது தெரிஞ்சிருக்கும். அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பேன். பரவாயில்ல விடு, புறப்பட லேட் ஆகுமா? அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு 10 நிமிஷத்துல புறப்பட்டுடுவேன். ஆமா, வீட்ல இருந்து பேசுறதா சொன்னாங்க. ஆபீஸ் போகலையா? இல்ல, தலை வலிச்சுது. வீட்லயே ரெஸ்ட் எடுத்துட்டேன். இப்போ ஓகே. நீ நிதானமா புறப்பட்டு வா. மத்தியானம் சாப்பிட்டீங்களா? காசிய ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட்டேன். நைட்டு நான் வந்து சமைச்சிடுறேன். இதோ வந்துட்டேன். மெதுவா வா என்று பெருமூச்சுடன் போனை வைத்தான் சிகாமணி. அரை மணி நேரத்தில் வந்துவிட்ட லலிதா புடவையை அவிழ்த்துவிட்டு நைட்டிக்கு மாறி வெஜிடபிள் புலாவ் செய்வதாக சொல்லி கிச்சனுக்குள் நுழைந்து சுறுசுறுப்பாகிவிட்டாள். அவள் அவசரமாக அவிழ்த்து குவியலாக கட்டில் மேல் போட்ட அந்த கருநீல புடவையை எடுத்து ஹேங்கரில் மாட்டுவதற்காக மடிக்க துவங்கிய சிகாமணியின் புருவங்கள் முடிச்சிட்டன. புடவையை மூக்கருகில் வைத்து ஆழமாக முகர்ந்தான். இது இது நிச்சயமாக சிகரெட் புகையின் வாசனையேதான். இவள் புடவை மேல் சிகரெட் வாசனையா? எப்படி? சிகாமணிக்குள் பேய் புகுந்தது. லலிதா ஒருவேளை சச்ச, என்ன இது முட்டாள்தனமான கற்பனை. தோழிகள் இருவரும் சினிமாவுக்கு போயிருக்கலாம். தியேட்டரில் தான் ஒரே சமயத்தில் 100 பேர் ஊதி தள்ளுகிறார்களே. 1 மணி நேரத்திற்கு பிறகு டைனிங் மேஜையில் இருவரும் எதிரெதிராக அமர்ந்ததும் சாப்பிட்டபடி, எங்கெல்லாம் போனீங்க லலிதா என்றான் இயல்பாக. வள்ளுவர் கோட்டம், அப்புறம் முதலைப்பண்ணை, லிட்டில் ஃபோக்ஸ், மெரினா பீச், பாண்டி பஜார்ல ஷாப்பிங். சினிமா எதுவும் போகலையா? சினிமா போனா பேச முடியுமா? எங்க லஞ்ச் சாப்பிட்டீங்க? உட்லண்ட்ஸ்ல. மெட்ராஸ்ல எங்க தங்கி இருக்காவ? ராஜா அண்ணாமலைபுரத்துல அவளோட சொந்தக்காரங்க வீட்ல. நாளைக்கு எப்போ பாம்பே புறப்படுறா? ஈவினிங் ஃபிளைட்ல. நீ போகணுமா வழி அனுப்புறதுக்கு? அவ கூப்பிட்டா. இன்னைக்கு பூரா சேர்ந்து சுத்தினதால நான் வரலன்னு சொல்லிட்டேன். அவ பேரே நிம்மிதானா? கூப்பிடுறது நிம்மின்னு. அவ பேரு நிர்மலா. அப்பா பேரு கேசவன். ஏன்? சும்மாதான் கேட்டேன். அவள் புடவையில் குப்பென்று சிகரெட் வாசனை அடிக்கிறதே, எப்படி வந்தது? அந்த கேள்வி சிகாமணியை குடைந்தபடி இருந்தது. நேரடியாக அதை பற்றி கேட்பது அசிங்கம், அநாகரிகம். என் லலிதா பொய் சொல்வாளா என்ன? என் லலிதா எனக்கு துரோகம் செய்வாளா என்ன? ஆபீஸில் ஆர்த்தியிடம் அவள் கணவனை பற்றி பேசும்போது, சில பேருக்கு 2 முகம் இருக்குங்க. வெளியில எல்லாருக்கும் காட்டுற முகத்தை தவிர்த்து ரகசியமா வேற ஒரு முகம் இருக்கும். அது நிழல் முகம் என்று குறிப்பிட்டது நினைவுக்கு வந்தது. ஒருவேளை லலிதாவுக்கும் அப்படி ஒரு நிழல் முகம் உண்டோ? நினைக்காதே, அப்படியெல்லாம் இருக்காது. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மறுபடி தலைவலிக்குதா என்றாள். ஆமா என்றான். அத்தியாயம் 7. கிரி கதவை தள்ளி உள்ளே வந்தான். சார்? சிந்தனையில் ஆழ்ந்திருந்த சிகாமணியை கலைத்தான். எஸ் என்றான் நாற்காலியை அவன் திசையில் திருப்பி. இன்னைக்கு ஈவினிங் ஏதாவது ஒரு ஃப்ளைட்ல பம்பாய்க்கு கே நிர்மலாங்கிற பேசஞ்சர் பயணம் செய்யறாங்களான்னு விசாரிக்க சொன்னீங்க. இல்ல சார், அந்த பேர்ல யாரும் பயணம் செய்யல சார். பிரைவேட் பிளைட்ஸ்லயும் விசாரிச்சுட்டேன். சரி, நீ போ. சிகாமணிக்கு வியர்த்தது. லலிதா பொய் சொல்கிறாள். ஏன்? டெலிபோனை எடுத்து எண்கள் ஒற்றினான். குட் மார்னிங், கிரியா செலக்ஷன்ஸ். குட் மார்னிங் மேரி. மேடம் இருக்காங்களா? நான் சிகாமணி பேசுறேன். இருக்காங்க சார். 1 செகண்ட். ஹலோ, என்ன சொல்லுங்க என்றாள் லலிதா. உன் ஃப்ரெண்டு நிர்மலா இன்னைக்கு ஈவினிங் தானே பம்பாய் புறப்படுறா? ஆமாங்க. ஏன்? அவளை வழி அனுப்ப அவளோட அப்பா வந்திருக்காரா? போனா திரும்புறதுக்கு 4-5 வருஷம் ஆகும்னு சொன்னியே, அப்ப கண்டிப்பா வந்திருக்கணுமே. ஆமா, வந்திருக்காரு. அவரை நான் பார்க்கணுமே லலிதா. என்ன விஷயம்? குன்னூர்ல சின்னதா ஒரு எஸ்டேட் வாங்கலாமான்னு எனக்கு ஒரு யோசனை. அவர் ஒரு பெரிய எஸ்டேட் ஓனர் இல்லையா? அவர்கிட்ட அதை பத்தி பேசுறது நல்லது. இப்ப நான் புறப்பட்டு வரேன். நீயும் என்னோட வா. 2 பேருமா போய் அவரை பார்த்து பேசிட்டு வந்துடலாம். என்ன? ஈவினிங் பம்பாய் புறப்படுறதால நிறைய ஷாப்பிங் செய்ய வேண்டி இருக்குன்னு நிம்மி சொன்னான். அவர் வீட்ல இருப்பாரோ இல்லையோ, போய் பார்க்கலாமே. இருந்தா பேசலாமே. அவங்க வேலைகளுக்கு தொந்தரவு இல்லாம 10 நிமிஷத்துல திரும்பிடலாம். குன்னூர் போய் அவரை பார்க்கறதுக்கு இங்கே வந்திருக்கிறப்ப பார்க்கறது பெட்டர் இல்லையா? அதெல்லாம் சரிதான் என்று இழுத்தாள். உனக்கு முக்கியமா ஏதாச்சும் வேலை இருக்கா? அப்படி இல்லை. அப்புறம் என்ன தயக்கம்? புறப்பட்டு வரேன் என்று போனை வைத்துவிட்டு எழுந்தான். கார் சாவியை எடுத்துக்கொண்டான். சிகாமணி கிரியா செலக்ஷன்ஸ் கடைக்கு வந்தபோது, நான் இப்பதான் வரவேணாம்னு சொல்றதுக்காக உங்களுக்கு ஃபோன் செஞ்சேன். நீங்க புறப்பட்டுட்டதா சொன்னாங்க என்றாள் லலிதா. ஏன்? ஏதாச்சும் அர்ஜென்ட்னா கூப்பிடுன்னு சொல்லி நிம்மி அவ தங்கியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்து வீட்டு நம்பர் கொடுத்திருந்தா. அந்த நம்பர் கூப்பிட்டு அவளை பேச சொன்னேன். பேசினா. நாம வர்றோம்னு சொன்னேன். காலையில குன்னூர்ல இருந்து தந்தி வந்துச்சான். எஸ்டேட்ல ஏதோ ப்ராப்ளமா, அதனால அவங்க அப்பா உடனே டிராவல்ஸுக்கு கார் சொல்லி புறப்பட்டு போயிட்டாராம். சிகாமணிக்கு எரிச்சல் ஏற்பட்டது. எல்லாம் அழகான கற்பனைகளா இல்லை யதேச்சையான உண்மைகளா?
சரி, அவளையாவது பார்த்து அங்க எஸ்டேட் என்ன விலைக்கு போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரலாமா? இவளுக்கு ஒன்றும் புரியாதுங்க. ரெண்டாவது, நான் இன்னும் ஒரு நிமிஷம் கழிச்சு ஃபோன் செஞ்சிருந்தா அவளை பிடிச்சிருக்க முடியாது. அப்பத்தான் வெளியில புறப்பட்டுட்டு இருந்தாளாம், போயிருப்பா. தன் மனைவியின் முகத்தை கூர்ந்து பார்த்தான். இவள் புத்திசாலித்தனமாக பொய் சொல்கிறாளா, இல்லை அப்பாவித்தனமாக உண்மை சொல்கிறாளா? சரி விடு என்றான். லஸ்ஸி சாப்பிட்றீங்களா? வாங்கிட்டு வர சொல்லட்டுமா என்றாள் லலிதா. சரி என்றான். எப்படி இருக்கு சேல்ஸ் எல்லாம்? நல்லா பிக்கப் ஆகி இருக்குங்க. நேத்து என்ன சேல்ஸ் என்றான். லலிதா கம்ப்யூட்டரை ஆன் செய்து அதற்கு விரல் முனைகளில் உத்தரவு கொடுக்க திரையில் நேற்றைய தினத்தின் விற்பனை விபரம் தோன்றியது. பில் நம்பர், ஐட்டம், தொகை என்று விரிவாக இருந்தது. சட்டென்று அவனுக்கு அன்று ஒரு நாள் தாமதமாக வீட்டிற்கு திரும்பிய போது ஒரு கல்யாண பார்ட்டி வந்து 16 சுடிதார்கள் வாங்கியதாக சொன்னது நினைவு வந்தது. அது உண்மையா பொய்யா? அது எந்த தேதி? யோசித்து பார்த்து தேதியை மனதில் பிடித்து விட்டான் சிகாமணி. இப்போது அந்த தேதியில் விற்பனை விபரத்தை கேட்டால் கம்ப்யூட்டர் கொடுத்து விடுமே. 2 வினாடிகளில் என் மனைவி பேசுவது உண்மையா இல்லை பொய்யா என்பது தெரிந்துவிடுமே. ஆனால் அதை இவள் முன்னிலையில் செய்யக்கூடாது. ஏதாவது சொல்லி சில நிமிடங்கள் இவளை விலக்கிவிட்டு கம்ப்யூட்டரில் தட்டி பார்க்க வேண்டும். லலிதா, உடனே புறப்பட்டு போறோம்னு காரை ப்ராப்பரா பார்க் செய்யாம குறுக்க நிறுத்திட்டு வந்துட்டேன். போய் கரெக்டா நிறுத்திட்டு வந்துட்டேன். கார் சாவியை நீட்டினான். அவள் வாங்கி கொண்டு சென்றதும் இயல்பாக அந்த தேதியை தட்டி விபரம் பார்த்தான். 16 சுடிதார்கள் ஒரே பில்லில் விற்பனையாகவில்லை. மொத்த பில்களை கூட்டிய போதும் மொத்தமே அன்றைய தினம் 12 சுடிதார்கள் தான் விற்பனையாகியிருந்தன. கணக்கு முடித்த பிறகு தாமதமாக வந்ததால் மறுநாள் தேதியில் பில் போட்டிருக்கலாமோ என்று மறுநாள் தேதியில் பார்த்தான். அங்கும் அப்படி எந்த பில்லும் இல்லை. சற்று தள்ளி இருந்த மேரியை அழைத்து, நம்ம கடையில் எது வாங்கினாலும் பில் போடுறதுண்டு தானே, பில் போடாம எந்த வியாபாரமும் செய்யறதில்லையே என்றான். இல்லை சார், யாராச்சும் மொத்தமாக வாங்குறாங்களா? 6-7 வாங்குறவங்க உண்டு சார். கல்யாண பார்ட்டிகள் வந்தா 15-16 வாங்குவாங்களா? ரொம்ப அபூர்வம் சார். 3 மாசம் முன்னாடி ஒரு குரூப் வந்து 20 சுடிதார் ஒரே மாதிரி வேணும்னு ஆர்டர் கொடுத்தாங்க. சமீபத்தில் வேற யாரும் 15-16 எல்லாம் வாங்கல? இல்லை சார். சரி, உன் வேலையை பாருமா என்று கம்ப்யூட்டரை அணைத்துவிட்டு ஒரு குண்டூசி எடுத்து பல் குத்த துவங்கினான். சிகாமணி எழுந்தான். வேகமாக நடந்து லிப்டுக்கு காத்திருந்தான். மேலே வந்த லிப்ட் கதவு திறந்ததும் லலிதா வெளிப்பட்டதும், சாவி கொடு, நான் புறப்படுறேன் என்றான். என்னாச்சு? லஸ்ஸி வாங்க போயிருக்கு. நீ சாப்பிடு, எனக்கு முக்கியமா ஒரு வேலை இருக்கு, மறந்துட்டேன், இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. கார் சாவி வாங்கி கொண்டு கீழே வந்து புறப்பட்டு வீட்டிற்கு வந்து படுக்கையில் விழுந்தான். மாலை 7 மணிக்கு லலிதா வீடு திரும்பியதும், என்னாச்சுங்க, மறுபடி தலைவலியா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க என்றாள். ஒண்ணுமில்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சூடா காப்பி போட்டு எடுத்துட்டு வா லலிதா. காப்பியோடு வந்தாள். அவளை நடுநடுவில் பார்த்தபடி காப்பியை பருகி முடித்தான். லலிதா, மனசுல இருந்து பதில் சொல்லு. உனக்கு நான் ஏதாவது குறை வச்சிருக்கேனா? ஐயோ, என்னங்க கேள்வி இது? என்ன ராணி மாதிரி வச்சிருக்கீங்க? எவ்வளவு சுதந்திரம் கொடுத்துருக்கீங்க. இந்த வீட்டில் என்ன வசதி இல்லை? நான் எது கேட்டு நீங்க வாங்கி தரல. எந்த குறையும் இல்லைங்க. உங்களை புருஷனை அடைஞ்சதுக்காக நான் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி திடீர்னு கேட்டீங்க? சும்மா தான் கேட்டேன். உங்க முகமே சரியில்லை. ஏன் இப்படி கேட்டீங்க சொல்லுங்க. யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? எதை பத்தின்னு நீங்க தான் சொல்லணும். நீ என்கிட்ட ஏதாச்சும் பொய் சொல்றியா லலிதா? பொய்யா? எதுக்காக பொய் சொல்லணும்னா? அன்னைக்கு கல்யாண பார்ட்டி ஒன்று 16 சுடிதார் வாங்கினதா சொன்னேன். அந்த தேதியில அப்படி பில் எதுவும் இல்லை. இது ஒரு சின்ன பொய் தானே? இல்லைங்க, உண்மையா வாங்கினாங்க. வீட்டில் கொண்டு போய் காட்டுறோம். டிசைன் பிடிக்கலன்னா சிலதை ரிட்டர்ன் செய்ய வேண்டி வரும். அதனால பில் போட வேணாம்னு சொன்னாங்க. அதே மாதிரி மறுநாள் வந்து 12 சுடிதாரை டிசைன் பிடிக்கலன்னு ரிட்டர்ன் பண்ணிட்டு 4க்கு மட்டும் பில் போட்டுக்கிட்டாங்க. மறுநாள் தேதியில பாத்தீங்களா, 4 சுடிதார் பில்லாகி இருக்கும். அப்படியா என்றான் நம்ப முடியாமல். சின்ன விஷயம் இது, இதுக்கு நான் ஏன் பொய் சொல்லணும்? அதான் கோபமா? அதனாலதான் விருட்டுன்னு புறப்பட்டு வந்துட்டீங்களா? அப்பயே கேட்டிருந்தா சொல்லியிருப்பேனே என்றாள். இவள் நிஜமானவளா இல்லை அட்டகாசமான சாமர்த்தியசாலியா? அவளை பார்த்து கொண்டிருந்தான் சிகாமணி. என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல என்றான். எழுந்து கொண்டான். லலிதா, ஒன்னு சொல்லவா? நான் என்னையும் அறியாம இல்லைன்னா என்ன மீறி சில தப்புகள் ஏதாச்சும் செஞ்சிருக்கலாம். ஆனா ஐ லவ் யூ லைக் எனிதிங். யார் இல்லைன்னாங்க? இப்ப எதுக்கு இதை சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியலங்க. இந்த அப்பாவித்தனத்தை நான் நம்ப விரும்புறேன். கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன் என்று முகம் கழுவ குளியலறைக்குள் சென்றவன் முதுகையே பார்த்து கொண்டிருந்தாள் லலிதா. அத்தியாயம் 8. கிரீச் என்ற ஓசையுடன் பிரேக் பிடித்து காரை நிறுத்தி பதட்டமாக இறங்கி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள் நுழைந்தாள் லலிதா. இன்ஸ்பெக்டர் முத்துக்குமாரிடம் தன்னை படபடப்பாக அறிமுகப்படுத்தி கொண்டு அவர் 2 முறை சொல்லியும் உட்காராமல், சார், என் ஹஸ்பண்ட திடீர்னு காணோம், எனக்கு எதுவும் புரியல,
என்று நடுங்கி பேசி மூக்கை உறிஞ்சினாள். முதல்ல உட்காருங்க, நிதானமா சொல்லுங்க என்று விசிட்டிங் கார்டை பார்த்த முத்துக்குமார், மிஸ்டர் சிகாமணி தானே உங்க ஹஸ்பண்ட்? காணோம்னா எப்படி, விபரமா சொல்லுங்க என்றார். வழக்கமா அவர் ஆபீஸ்ல இருந்து 6:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாரு. நான் 7:15க்கு திரும்புவேன். நேத்து நான் வீட்டுக்கு வந்தப்ப அவர் இல்ல, காத்திருந்தேன். ராத்திரி 10 மணி வரைக்கும் அவர் வரல. எந்த போனும் இல்லன்னதும் கவலை ஆகிடுச்சு. ஆபீஸுக்கு போன் செஞ்சா அது அடிச்சுக்கிட்டே இருக்கு, எடுக்க ஆள் இல்ல. கார் எடுத்துக்கிட்டு நேர்லயே போய் பார்த்தேன், ஆபீஸ் பூட்டி இருந்துச்சு. அவர் காரும் இல்ல. மறுபடி வீட்டுக்கு வந்து எப்பயாவது அவர் போற காஷ்மாபொலிட்டன் கிளப், அவர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லா இடத்துக்கும் போன் செஞ்சு பார்த்துட்டேன். எங்கேயும் அவர் கிடைக்கல. இப்ப காலையில 10 மணி வரைக்கும் கூட அவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. ஆயில் மேனேஜர் கிரிய விசாரிச்சேன். ஆபீஸ் முடிஞ்சு 6:15க்கு அவர் புறப்பட்டப்ப இவர் தன் ரூம்ல வேலையா இருந்தாராம். வேற ப்ரோக்ராம் எதுவும் சொல்லலையா. வெளியூர் எதுவும் போயிருக்கலாமா? என்கிட்ட சொல்லாம எப்படி போவாரு? ஏதாச்சும் ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கலாம். என்ன அர்ஜென்ட்டா இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு வழியில எனக்கு தகவல் தெரியப்படுத்தாம போக மாட்டாரு. நான் அவரை காணாம தவிப்பேன்னு தெரியாதா? உங்களுக்குள்ள ஏதாச்சும் சண்டையா? இல்ல சார், ஆனா 4-5 நாளா கொஞ்சம் அப்செட்டான மூட்ல இருந்தாரு. என்கிட்ட சிரிச்சு பேசல, ஏதோ சிந்தனையில இருந்தாரு. தொழில்ல ஏதாவது நஷ்டமா? அதெல்லாம் இல்ல சார். எனக்கு ஒரு விஷயம் தெளிவா சொல்லுங்க. அவரா தன்னிச்சையா எங்கேயாவது போயிருக்காருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல யாராச்சும் கடத்தல் மாதிரி அவரை கூட்டிக்கிட்டு போய் என்ன உங்க சந்தேகம்? எனக்கு சொல்ல தெரியல சார், குழம்பி போயிருக்கேன். உங்க வீட்டுல யார் யார் இருக்காங்க? காசின்னு ஒரே ஒரு வேலைக்காரன் மட்டும் வீட்டோட இருக்கான். அப்புறம் நானும் அவரும் மட்டும்தான். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் 1 மணி நேரம் கழிச்சு உங்க வீட்டுக்கு வரேன். சிகாமணியோட கார் நம்பர் குறிச்சு கொடுத்துட்டு போங்க. டிராபிக் டிபார்ட்மெண்ட்ல விசாரிச்சுக்கிட்டு வரேன். தைரியமா போங்க. இதுக்குள்ள வந்திருக்கலாம். வந்திருந்தா போன் பண்ணி சொல்லுங்க. சரி சார் என்று காரில் அமர்ந்து ஸ்டார்ட் செய்தாள். அவள் கார் நகர்ந்ததும் அதே இடத்தில் தன் காரை கொண்டு வந்து நிறுத்தின பரத், ஏன் சுசி, அவ போறது உன் ஃப்ரெண்டு லலிதா இல்ல? போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு வந்துட்டு போறாங்க என்றான். தெரியலையே, உள்ள நம்ம முத்துக்குமார கேட்டா சொல்லிட்டு போறாரு என்று காரை விட்டு இறங்கினாள் சுசீலா. உள்ளே வந்ததும் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் வரவேற்று டீ சொல்லி லலிதா ஏன் வந்து சென்றாள் என்று விவரம் சொன்னார். என்னது, புருஷனை காணுமா? குழந்தையா என்ன எக்ஸிபிஷன்ல தொலைஞ்சு போறதுக்கு என்றான் பரத். அவ எவ்வளவு பதறிட்டு போயிருக்கா, உங்களுக்கு கிண்டலா இருக்கா? இன்ஸ்பெக்டர், லலிதா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தேடி பிடிங்க என்றாள் சுசீலா. நீ ரெக்கமெண்ட் செஞ்சிட்ட இல்ல, முத்துக்குமார் கொலை கேஸ் வந்தா கூட அதை தள்ளி வச்சுட்டு கவனிப்பாரு. நாம வந்த வேலையை பார்க்கலாம். சார், எனக்கு ஹரிபிரசாத்தோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒரு காப்பி வேணும் என்றான் பரத். 10 நிமிடங்களில் அவர்கள் புறப்பட்டு காரில் தங்கள் அலுவலகத்திற்கு பயணப்பட்ட போது, போனதும் லலிதாவுக்கு போன் செஞ்சு கவலைப்படாதன்னு சொல்லணும் என்றாள் சுசீலா. புருஷனை காணோம்னா லலிதா கவலைப்படுவான்னு எனக்கு சந்தேகம்தான். என்ன உளறீங்க? இல்ல, உனக்கு தெரியாது. அவளுக்கு தன் புருஷன் மேல அவ்வளவு மதிப்போ மரியாதையோ இருக்கிற மாதிரி எனக்கு படல. முதல் சந்திப்பிலேயே இன்னொரு ஆம்பளை கிட்ட, அதுவும் அழகான ஆம்பளை கிட்ட, தன் புருஷனை பத்தி குறை சொல்வாளா ஒரு நல்ல பொண்டாட்டி? அவ யார்கிட்ட அப்படி சொன்னா? என்கிட்டதான். அழகான ஆம்பளைன்னு சொன்னீங்களே, ஏன் கண்ணு, எனக்கு என்ன குறைச்சல்? இன்னும் சொன்னா நீ உதைக்க வருவ. உன் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் பசல தெரியுமா? நீ டாய்லெட் போயிட்டு திரும்பின 5 நிமிஷத்துக்குள்ள எனக்கு ரகசியமா இன்விடேஷன் கொடுத்துட்டா. என்ன இன்விடேஷன்? பூடகமா சொன்னா புரிஞ்சுக்க மாட்ட, உடைச்சு பச்சையா சொன்னா சி நீங்க மோசம்னு சொல்லுவ. பரத், லலிதாவை பத்தி கேவலமா பேசாதீங்க. சுசி, நான் ஒரு பொண்ணை பார்த்தாலே அது எப்படின்னு பாதி சொல்லிடுவேன். 2 நிமிஷம் பேசினா போதும், மீதி சொல்லிடுவேன். உன் ஃப்ரெண்டுக்கு மனசுல தன் தாம்பத்திய வாழ்க்கை பத்தி ஏதோ குறைபாடு வச்சிருக்கா. உடம்புல ஒரு ஏக்கம் வழியுது. பார்வை சரியில்லை, பேச்சும் சரியில்லை. என்ன தினம் எக்ஸசைஸ் செய்வீங்களான்னு கேட்டா. நல்ல ரசனை எனக்குன்னு சொன்னான். இதெல்லாம் ஃப்ரெண்ட்லியா சொல்லக்கூடாதா? ஃப்ரெண்ட்லியா சொல்றதுக்கும் காய்ச்சலா சொல்றதுக்கும் வித்தியாசம் தெரியாத ஆம்பளையானா? நீங்க கண்ணதாசன் மாதிரி. சிரிக்கின்ற பெண்களை பார்க்கின்ற கண்ணுக்கு அழைப்பு போலொரு சித்த துடிப்புன்னு எழுதினார் பாருங்க. உண்மை சுசி, அனுபவம் இல்ல ஹார்மோன். சரிப்பா, நமக்குள்ள எதுக்கு சண்டை? உன் ஃப்ரெண்டு பத்தினி தெய்வமாவே இருக்கட்டும். கல்யாணமான பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது இல்லைன்னு ஆதிகாலம் தொட்டு ஒரு பாலிசி வச்சிருக்கேன். அவ எப்படி இருந்தாலும் எனக்கு எதுவும் இல்ல, விடு என்றான் பரத். அத்தியாயம் 9. லலிதா தன் வீட்டு வாசலில் காரை நிறுத்தி இறங்கிய போது கிரி காத்திருந்தான். என்ன உடனே வீட்டுக்கு வர சொல்லியிருந்தீங்களா? ஆமா, உள்ள வாங்க, சொல்றேன். ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து லலிதா அங்கே நின்றிருந்த காசியிடம், இப்ப நான் போயிட்டு வரதுக்குள்ள போன் எதுவும் வந்துச்சா என்றாள். இல்லையம்மா என்றான் அவன். சூடா ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வா என்று அவனை அனுப்பிவிட்டு, கிரி பரவாயில்ல உட்காருங்க என்றாள். எதிர் சோஃபாவில் தயக்கமாக அமர்ந்தான் கிரி. நேத்து அவரை கடைசியா எப்ப பாத்தீங்கன்னு உங்களை விசாரிச்சுட்டு விபரம் சொல்லாம வச்சுட்டேன் இல்லையா? இப்ப சொல்லாம இருக்க முடியாதுங்க கிரி. நேத்துல இருந்து அவர் வீட்டுக்கும் வரல, எந்த தகவலும் இல்லங்க.
அதான் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். எனக்கு எதுவும் புரியல. எங்க போயிருப்பாரு? உங்களுக்கு எதுவும் தெரியுதா? புரியலையே மேடம். காரு? ஆபீஸ் வாசல்ல கார் இல்ல. கார்ல தான் எங்கேயோ போயிருக்காரு. ஏதாச்சும் அவசர வேலையா போயிருக்கலாமா? என்ன யூகிக்கிறீங்க நீங்க? ஆபீஸ் வேலையா எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லாம போக மாட்டார் மேடம். அதுவும் இல்லாம என்ன அவசரமா இருந்தாலும் உங்களுக்கு போன் செஞ்சு சொல்லாம போக மாட்டாரு. அவர் ரொம்ப சிஸ்டமேட்டிக். அதனாலதான் தகவல் எதுவும் இல்லைங்கிறதால ரொம்ப கவலையா இருக்குங்க கிரி. கிட்டத்தட்ட 50 பேருக்கு போன் செஞ்சு விசாரிச்சுட்டேன். யாரும் தன்னை பார்க்க வந்ததா சொல்லல. எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. மேற்கொண்டு என்ன செய்யலாம்? எனக்கு யோசனை சொல்லுங்க கிரி. டென்ஷன் இல்லாம இருங்க. ஒன்னும் ஆகியிருக்காது. ஸ்டேஷன்ல சாரோட கார் நம்பர் கொடுத்தீங்களா? கொடுத்தேன். கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டர் இங்க வருவாரு என்ற போது, எக்ஸ்கியூஸ் மீ என்றான் உள்ளே வந்த சிவா. நீங்க? என் பேரு சிவா. உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஆர்த்தியோட ஹஸ்பண்ட் என்ற அவன் விரல்களில் நடுக்கம் இருந்தது. அப்படியா? என்ன விஷயம்? உங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் சிகாமணிய கொஞ்சம் கூப்பிடுங்க. அர்ஜென்ட்டா பேசணும். அவர் வீட்ல இல்ல. என்ன விஷயம்னு சொல்லுங்க. அவரை தேடி உங்க ஆபீஸுக்கு போனேன். அங்க இன்னும் வரலன்னாங்க. இங்க வந்தா இல்லன்னு சொல்றீங்க. இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. உடனே பார்த்தாகணும்னா. என்ன விஷயம்னு சொல்லுங்களேன். உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தயக்கமா இருக்குங்க. நேத்து உங்க ஆபீஸ்ல ஓவர் டைம் செய்ய போறதாவும் வீட்டுக்கு திரும்ப லேட் ஆகும் இன்னும் ஆர்த்தி சொல்லிட்டு போனா. ராத்திரி மணி 10 ஆகியும் வீடு திரும்பல. அதுக்கப்புறம் ஆபீஸுக்கு போன் செஞ்சா பெல் அடிச்சிட்டு இருந்துச்சு. யாரும் எடுக்கல. நான் நல்லா குடிச்சிருந்தேன். நேர்ல புறப்பட்டு போற நிலைமையில இல்ல. வந்துடுவான்னு சமாதானம் பண்ணிக்கிட்டு படுத்தவன் நல்லா தூங்கிட்டேன். காலையில எந்திரிச்சதும் தான் அவர் ராத்திரி பூரா வரலன்னு உரைச்சது. என் பொண்ணை பக்கத்து வீட்டுல விட்டுட்டு நேரா உங்க ஆபீஸுக்கு போய் விசாரிச்சேன். ஓவர் டைம் எதுவும் பார்க்கல. 6 மணிக்கு எல்லாரையும் மாதிரி அவளும் புறப்பட்டுட்டதா சொல்றாங்க. அதான் உங்க புருஷனை விசாரிக்கணும்னு தேடிக்கிட்டு வந்தேன். ஆர்த்தி 6 மணிக்கு புறப்பட்டுட்டாங்க. நானே பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு புறப்பட்டேன் என்றான் கிரி. அப்ப அவ எங்க? ராத்திரி பூரா வரலையே. லலிதா கிரியை பார்த்தாள். பிறகு சிவாவை பார்த்தாள். என் ஹஸ்பண்டும் நேத்து ராத்திரி வீட்டுக்கு வரல. எந்த தகவலும் இல்ல. ரொம்ப பதறி போய் இப்பதான் போலீஸ்ல புகார் கொடுத்துட்டு வரேன்னா என்றாள் லலிதா. நான் நினைச்சேன் என்றான் சிவா. என்ன சொல்றீங்க? என்னடா இவன் சொந்த பொண்டாட்டிய பத்தி இப்படி பேசுறானேன்னு நினைக்காதீங்க. ஆர்த்தி ஒழுக்கம் கெட்டவங்க. எப்ப பார்த்தாலும் உங்க புருஷனை புகழ்ந்து பேசுவா. வீட்டுல நடக்கிற எதையும் உங்க புருஷன்கிட்ட சொல்லிடுவா. 2 பேருக்கும் ரகசிய தொடர்பு உண்டுங்க. இதுல மனசு நொந்து நான் குடிக்கிறதே அதிகமாயிடுச்சுங்க. உங்க புருஷனும் என் பொண்டாட்டியும் ராத்திரி பூரா எங்கேயோ போய் கூத்தடிச்சிருக்கணும் என்றான் ஓங்கின குரலில். நான்சென்ஸ், உளராதீங்க. என் ஹஸ்பண்ட் ஒன்னும் பொம்பளை பொறுக்கி இல்ல. உங்க மனைவிய சகோதரியா நினைக்கிறாரு. என்கிட்ட அவர் எதையும் மறைச்சதில்ல. உங்க மனைவி நீங்க குடிகாரரா இருக்கிறதால மனசு நொந்து புலம்பினதுக்காக 2 தடவை உங்களை சந்திச்சு அட்வைஸ் சொல்லி அவமானப்பட்டு திரும்பினதையெல்லாம் என்கிட்ட சொல்லி இருக்காரு. அதனால அவங்க 2 பேரும் உத்தமம்னு சொல்றீங்களா? என் புருஷன் அப்படிப்பட்டவர் இல்ல. அதான் நான் சொல்ல முடியும். வாசலில் போலீஸ் ஜீப் வந்து நின்றது. இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் இறங்கி உள்ளே வந்தார். மேடம், உங்க கார் மெரினா பீச்ல உள் ரோட்ல நின்னுட்டு இருந்ததா தகவல் வந்துச்சு. போனேன். கார்ல ஸ்டியரிங்ல ஒரு கவர் இருந்தது. அதுல உங்க பேர் எழுதி இருந்துச்சு. ஒட்டப்பட்ட கவரை நான் பிரிக்க விரும்பல. இந்தாங்க, நீங்களே பிரிச்சு பாருங்க. அவர் கொடுத்த வெள்ளை கவரை பதட்டமாக வாங்கினாள் லலிதா. என் அன்பு மனைவி லலிதாவுக்கு என்று மேலே எழுதியிருந்தது. அவசரமாக ஓரம் கிழித்து உள்ளிருந்த கடிதத்தை எடுத்தாள். படிக்க துவங்கினாள். டியர் லலிதா, இந்த கடிதம் உனக்கு ஒரு மகத்தான அதிர்ச்சியை தரப்போவதற்காக என்னை மன்னிக்கவும். நான் போகிறேன். உன்னை விட்டு போகிறேன். தனியாக அல்ல, துணையோடு. என் அன்புக்குரிய ஆர்த்தியோடு. ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? உண்மை பல சமயங்களில் அதிர்ச்சியை தரும், ஆச்சரியத்தை தரும். என்ன செய்வது? ஆர்த்திக்கு தன் இல்லற வாழ்வில் மிகப்பெரிய ஏமாற்றம். அவள் முகத்தில் திருமணத்திற்கு பிறகு சிரிப்பென்பதே இல்லாமல் போயிற்று. முதலில் அவள் மேல் எனக்கு ஏற்பட்டது இரக்கம் மட்டும்தான். இப்படி ஒரு பண்பான, அன்பான, அழகான பெண்ணை சந்தோஷமாக வாழ வைக்காமல் இருக்கிறானே இவள் கணவன் என்று பரிதாபம்தான் இருந்தது. ஆனால் அந்த அக்கறையும் பாசமுமே எப்படியோ காதலாக மாறிவிட்டது. தன் கணவனிடம் ஒரு புன்னகையை கூட அடைந்திராத அவளுக்கும் என் அன்பின் மேல் ஒரு ஏக்கம் ஏற்பட்டுவிட்டது. முறையில்லாத, நியாயமில்லாத, தர்மமில்லாத காதல்தான். ஆனால் அழுத்தமான காதல். லலிதா, உன் மீது எனக்கு ஏற்பட்டது மனைவி மேல் இயற்கையாக ஏற்படும் இயல்பான பிரியம்தான். ஆனால் ஆர்த்தி மேல் காதல் என்றால் அப்படி ஒரு விவரிக்க முடியாத வெறித்தனமான காதல். இந்த ஜென்மத்தில் நாம் இருவரும் கணவன் மனைவியாக வாழ முடியாமல் போனதே என்று இருவரும் பலமுறை வெளிப்படையாக பேசினோம். நான் ஆழமாக யோசித்தேன். ஏன் முடியாது என்று கேள்வி எழுப்பி பார்த்தேன். வாழ்வது என்பது ஒரு முறை. அதை நம் மனத்திற்கு பிடித்தபடி வாழாமல் ஏன் தியாகம் செய்ய வேண்டும்? அதனால் ஆழமாக யோசித்து ஒரு முடிவெடுத்தோம். நானும் ஆர்த்தியும் கண்காணாத தொலைவுக்கு எங்கோ சென்று
புது வாழ்க்கை துவங்குவது என்று. இதற்கு அவள் தன் கணவனையும் அவன் மூலம் பிறந்த குழந்தையையும் உதற தயாரானாள். நான் உன்னையும் என் தொழில், சொத்து எல்லாவற்றையும் உதற தயாரானேன். திருமணமாகாத 2 பேர்தான் சகலமும் உதறி ஓட வேண்டுமா? அப்படி எதுவும் நியதி இல்லை. இதெல்லாம் அவரவர் மனது பிறப்பிக்கும் நியாயங்களை பொறுத்தது. எனவே நாங்கள் ஓடிப்போகிறோம். தயவு செய்து எங்களை தேட வேண்டாம். இது பைத்தியக்காரத்தனமான முடிவாக உனக்கும் ஊருக்கும் படலாம். எங்களுக்கு படவில்லை. இத்தனை நாள் எனக்கு மனைவியாக வாழ்ந்ததற்கு நன்றி. விரைவில் என் சொத்துக்களை உன் பெயருக்கு மாற்றுவதற்கான பத்திரங்கள் தயார் செய்து உனக்கு அனுப்பி வைக்கிறேன். இது உனக்கு நான் செய்கிற துரோகம்தான். என்றாலும் என்னால் தவிர்க்க முடியவில்லை. தயவு செய்து எங்களை தேட எந்த முயற்சியும் வேண்டாம். ஒருவேளை எங்களை தேட ஏதாவது முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டால் நாங்கள் இருவரும் இணைந்து தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கும் போக நேரிடலாம். எங்களை மன்னித்து விட மீண்டும் கோருகிறேன். இப்படிக்கு சிகாமணி. அதிர்ந்து போன லலிதா, இன்ஸ்பெக்டர், இப்படி ஒரு அதிர்ச்சி யாருக்கும் நடக்கக்கூடாது. கடவுளே, எனக்கு எதுவும் புரியலையே என்றவள் முகம் பொத்தி அழத் துவங்கினாள். அவளிடமிருந்து கடிதம் பெற்ற முத்துக்குமார் வாய்விட்டு படிக்க துவங்கினார். சிவாவின் முகம் சிவந்தது. ஓடுகாலி கழுத, ஒரு ஆம்பளை 100 பொம்பளை மேல ஆசை வைக்கலாம். ஒரு பிள்ளைக்கு அம்மாவான இவ செஞ்சிருக்கிற கேவலமான வேலையை பாத்தீங்களா? காதலாமே, காமத்துக்கு இப்படி ஒரு வேஷப்பேரா? இன்ஸ்பெக்டர், என் பொண்டாட்டிய தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க. என் கையால அவளை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போறேன் என்று கத்தினான் சிவா. இன்ஸ்பெக்டர் அவனையும் கிரியையும் கொஞ்சம் விசாரித்து விட்டு இன்னும் அழுது கொண்டிருந்த லலிதாவின் பக்கம் திரும்பினார். அழுகையை நிறுத்தி நிமிர்ந்த அவள், இன்ஸ்பெக்டர், என் புருஷனுக்கு திடீர்னு புத்தி பேதலிச்சிருக்கு. இப்படியெல்லாம் நடக்கிறவர் இல்ல அவரு. நான் அவருக்கு எந்த குறையும் வச்சதில்ல. தயவு செஞ்சு என் புருஷனை எனக்கு மீட்டு கொடுங்க. எங்களை சேர்த்து வைங்க. அவரை கண்டுபிடிங்க. அவரை சமாதானப்படுத்திக்கிறது என் பொறுப்பு என்றாள். போன் ஒலித்தது. அத்தியாயம் 10. காரை நிறுத்திவிட்டு உள்ளே வந்தார்கள் பரத்தும் சுசீலாவும். என்ன முத்துக்குமார், கண்டுபிடிச்சிட்டீங்களா மிஸ்டர் சிகாமணிய என்றாள் சுசீலா. அவர் மௌனமாக நிற்க விசும்பிக் கொண்டிருக்கும் லலிதாவை நெருங்கி அவள் தாடையை தொட்டு நிமிர்த்தி, என்னாச்சு? போன்ல சொல்ல முடியாது, நேர்ல வா சொல்றேன்னு எதுக்கு சொன்ன லலிதா? ஏன் அழற? அவருக்கு ஏதாச்சும் ஆக்சிடென்டா என்றாள். பரத், இத படிங்க என்று அந்த கடிதத்தை முத்துக்குமார் கொடுக்க சுசீலாவும் எட்டி பார்த்து படித்தாள். முடித்துவிட்டு, என்ன இது கொடுமையா இருக்கே, திடுதிப்புன்னு எல்லாத்தையும் உதறிட்டு ஒரு பொண்ணோட, அதுவும் கல்யாணமாகி பிள்ளை பெத்தவளோட ஓடுறதுனா பைத்தியக்காரத்தனமா இல்ல என்றாள் சுசீலா. பைத்தியக்காரத்தனம்னு எல்லாரும் சொல்லலாம்னு அவரே குறிப்பிட்டிருக்காரே என்றான் பரத். அந்த ஆர்த்தியோட புருஷன் இப்பதான் கையில அவ கிடைக்கட்டும் தொலைச்சிடுறேன்னு கத்திட்டு போறான் என்றார் முத்துக்குமார். தைரியமா இரு லலிதா, இந்த பொண்ணு எப்போ உங்க ஆபீஸ்ல சேர்ந்தா என்றாள் சுசீலா. 2 வருஷம் இருக்கும் என்றாள் லலிதா. இரக்கம் காதலா மாறலாம், அதுக்காக இப்படி வெறித்தனமா ஓடி போற அளவுக்கா என்றான் பரத். அவளை சகோதரி மாதிரி நினைக்கிறதா தான் என்கிட்ட சொன்னாரு. பரத் சுசீலா இருவரிடமும் நேற்று தன் கணவன் வீட்டுக்கு வரவில்லையே என்று கவலைப்பட துவங்கியதிலிருந்து இந்த நிமிடம் வரை விபரமாக சொன்ன லலிதா, பரத், போலீஸ் ஒரு பக்கம் தேடட்டும், நீங்களும் முயற்சி எடுத்துக்கிட்டு என் புருஷனுக்கு எடுத்து சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தா ரொம்ப புண்ணியமா போகும் என்றாள். பரத் கடிதத்தை மீண்டும் ஒரு முறை படித்தான். இந்த கையெழுத்து சிகாமணியோட தானே என்றான். ஆமா, நல்லா பாத்துருங்க, எதுவும் சந்தேகம் இல்லையே? இல்லங்க, அவர் கையெழுத்து தான். சற்று தள்ளி நின்ற மேனேஜர் கிரியை அருகில் அழைத்து, நீங்க பார்த்து சொல்லுங்க என்றான். அவனும் பார்த்துவிட்டு, இது எங்க முதலாளியோட கையெழுத்தே தான் என்றான். என்ன பரத், எதுவும் புது கோணமா என்றார் முத்துக்குமார். இல்ல, அடிப்படையான விஷயத்த கிளியர் செஞ்சுக்கிட்டேன். கார் எங்க நிறுத்தப்பட்டிருந்துச்சு? பீச்சில் காந்தி சிலை பக்கத்துல உள்ள ரோட்ல நிறுத்தப்பட்டிருந்துச்சு. கார் சாவி? கார் சாவி இல்ல, ஆனா கதவு பூட்டப்படல. ஏன் மேடம், நீங்க கவலைப்பட்டு எப்போ ஃபோன் செஞ்சீங்க ஆபீஸுக்கு? ஒரு 10:15 இருக்கும். மேனேஜர் 6:15க்கு அவரை பார்த்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் கார்ல புறப்பட்டுருக்கணும். பீச்சில் நிறுத்திட்டு அங்கேருந்து டாக்ஸியோ ஆட்டோவோ பிடிச்சு போயிருக்கணும். அவங்க ரயில் மூலமா போயிருக்கலாம், இல்ல பஸ்ல போயிருக்கலாம். நேற்று ராத்திரி 1 மணிக்கு பிறகு புறப்படுற எல்லா ட்ரெயின்ஸ், பஸ்கள் ரிசர்வேஷன் சார்ட்ஸில் பார்க்கணும், அவங்க பேர்கள் இருக்கான்னு. முத்துக்குமார், அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணிடுங்க. பண்ணிடலாம். கிரி, ஒன்று செய்யுங்க. உங்க ஆஃபீஸ்ல இருந்து வழக்கமா காருக்கு எந்த டிராவல்ஸ்ல சொல்லுவீங்க? சாய் டிராவல் சார். அவங்களுக்கு ஃபோன் போட்டு சிகாமணி கார் எதுவும் நேற்று எடுத்திருக்காரான்னு விசாரிங்க. உங்க டிராவல் ஏஜென்சிக்கு ஃபோன் செஞ்சு சிகாமணி, ஆர்த்திங்கிற பேர்களில் எந்த ஊருக்காவது எதுலையாவது டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாங்களான்னு கேளுங்க. சரி சார் என்று ஃபோனை எடுத்தான் கிரி. மேடம், சிகாமணிக்கு டைரி எழுதுகிற பழக்கம் உண்டா? உண்டு சார். கொஞ்சம் கொண்டு வரீங்களா? சமீபத்தில் கொஞ்ச நாளாக அவர் என்ன எழுதி வச்சிருக்காருன்னு பார்த்துடலாம். அவரோட பயண ஏற்பாடுகள் பற்றி அதில் இருக்கலாம். லலிதா மாடிக்கு சென்று சிகாமணியின் அகலமான அழகான
விலை உயர்ந்த டைரியை எடுத்து வந்தாள். சாம்சன் ஸ்பெஷல் டைரியா? இந்த சைஸ் விலை 400 ரூபாய் இருக்குமே என்று சொல்லியபடி ஒரு சோஃபாவில் அமர்ந்தான் பரத். அவனுக்கு இந்த பக்கம் சுசீலாவும் அந்த பக்கம் முத்துக்குமாரும் அமர்ந்து கொண்டார்கள். டைரியில் நேற்றைய தேதியில் பார்த்தான். வெற்று பக்கமாக இருந்தது. அதற்கு முதல் நாள் பார்த்தான். இன்றைக்கு அலுவலகத்தில் மிக அதிகமான வேலைகள். உற்பத்தி திறனை அதிகரிக்கும் விதத்தில் ஜெர்மனி நாட்டின் லேட்டஸ்ட் தயாரிப்பு இயந்திரம் ஒன்றை இறக்குமதி செய்யலாமா என்று ஆலோசனைகள் செய்தேன். 34 லட்சம் ஆகிறது. முடிவில் தாமதித்தால் மேலும் விலை ஏறிவிடும். 20 லட்சத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்யலாம். மீதி தொகைக்கு வெளியில் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். எனது நிறுவனத்திற்கு புதிதாக நிறைய ஆர்டர்கள் சேகரிக்கும் சூழ்நிலை உள்ளதால் இந்த இயந்திரத்தை இறக்குமதி செய்துவிட வேண்டியதுதான். 1 வாரத்திற்குள் இறுதி முடிவு எடுக்க வேண்டும். அதற்கும் முதல் தினம் மிகுந்த உற்சாகமான நாள். உற்சாகத்திற்கு காரணம், நான் நீண்ட நாட்களாக குறிவைத்திருந்த ஜோஷ்வா கம்பெனி 1 வருடத்திற்கு தேவையான பெரிய ஆர்டர் ஒன்றை எனக்கு தர முடிவு செய்துள்ளதாக அதன் மேனேஜர் போன் செய்து தெரிவித்தார். வரும் ஞாயிறு அவருக்கு நட்சத்திர ஹோட்டலில் விருந்து தந்து நன்றி தெரிவிப்பதாக சொன்னேன். ஒப்புக்கொண்டார். அதற்கும் முதல் தினம் தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனத்திடமிருந்து இந்த வருடத்தின் மிகச்சிறந்த சிறு தொழிற்சாலையாக என் நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் அடுத்த மாதத்தில் முதல்வர் கையால் ஒரு விழாவில் பரிசளிப்பு நிகழும் என்றும் கடிதம் வந்திருக்கிறது. இது என் திறமையின் வெற்றி, தொழில் மீது நான் கொண்டுள்ள அக்கறையின் வெற்றி, என் சளைக்காத உழைப்பின் வெற்றி. அதற்கும் முதல் தினம் எனது தொழிற்சாலையில் வேலை பார்க்கும் ஃபோர்மேன் ஜெகதீசனுக்கு இன்று திருமண நாள் என்பதை மற்றவர் சொல்லி அறிந்த நான் ஒரு கேக் ஆர்டர் செய்து அவருக்கும் அவர் மனைவிக்கும் உடைகள் வாங்கி வரச் சொல்லி, ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்லி கார் அனுப்பி அவர் மனைவியை வரவழைத்து எல்லாம் ரகசியமாக செய்துவிட்டு பிறகு அவரை அழைத்து மற்ற தொழிலாளர்கள் முன்னிலையில் கேக் வெட்ட சொன்னேன். மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போய்விட்டார் மனிதர். என்னை விட பல வயது மூத்தவரான அவர் என் கால்களில் விழவர நான் தடுத்து விட்டேன். என் கண்மணிகள், என் தொழிலாளர்கள், அவர்கள் இல்லாமல் நான் எப்படி வளர்ந்திருக்க முடியும்? இப்படியாக பல பக்கங்கள் புரட்டியதும் பரத், லலிதா, இந்த டைரியில அவர் முழுக்க முழுக்க தன்னோட தொழில் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை மட்டும்தான் எழுதியிருக்காரு. பர்சனல் வாழ்க்கை பத்தி ஒரு வரி கூட இல்ல, உங்களை பத்தி ஒரு வார்த்தை இல்ல என்றான். அப்படியா? நான் படிச்சு பார்த்ததில்ல, இதை பத்தி அவரும் சொன்னதில்ல. ஆனா எனக்கு இதுல ஆச்சரியம் இல்ல. அவருக்கு அவரோட தொழில் தான் உயிர் மூச்சு. சதா அதே சிந்தனை, அதே பேச்சு. சமயத்துல ரொம்ப போர் அடிச்சிடும். நானும் அவரும் தனியா இருக்கிறப்ப மெஷின், ஆர்டர், காஸ்ட் கண்ட்ரோல்னு பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆனா எனக்கு பழகிடுச்சு. அவர் முதல்ல காதலிக்கிறது தன் தொழிலைத்தான் என்றாள் லலிதா. அப்படிப்பட்ட தொழிலையே உதறிட்டு போற அளவுக்கு இந்த புது காதல் அவரை பாடாப்படுத்தி இருக்கணும் என்றார் முத்துக்குமார். மேடம், வெளியூர்ல எங்கேயாச்சும் உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஏதாச்சும் இருக்கா என்றான் பரத். இல்லைங்க, அவங்க 2 பேரும் நேற்று ராத்திரி பீச்சில் காரை விட்டதுக்கப்புறம் எங்கே புறப்பட்டு போயிருக்கலாம்னு யூகிக்கிறீங்க? இந்த ஊருக்கு தான் போயிருக்கணும்னு ஏதாச்சும் ஒரு கெஸ் சொல்ல முடியுமா? தெரியல சார், எனக்கு சொல்ல தெரியல. ரைட்டு, நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுங்க. இந்த டைரியும் லெட்டரும் எங்ககிட்ட இருக்கட்டும். உங்கள் ஆஃபீஸுக்கு போய் கொஞ்சம் விசாரிக்கிறோம். பொறுப்பாக உங்களுக்கு லெட்டர் எழுதி வச்சிருக்கிற சிகாமணி உங்களை சீக்கிரத்திலேயே ஃபோன்லேயோ வேற எப்படியோ தொடர்பு கொண்டு பேசுவார்னு எனக்கு படுது. ஏன்னா லெட்டரில் ஒரு டீசன்சியும் குற்ற உணர்ச்சியும் தெளிவாக தெரியுது. ஒரு வேகத்தில் புறப்பட்டிருந்தாலும் 2 நாளில் நிதானமாக யோசிக்கிறப்ப இதெல்லாம் தப்புன்னு உணர்வார்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் விட அவரால் தன் தொழில் நிர்வாகத்தை விட்டுட்டு காதல்லையே முழு மனசையும் செலுத்த முடியுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிறவங்க கொஞ்ச நாளைக்கு வெறுமையாக பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி 4 நாளில் புதுக்காதல் அழுத்து போய் தொழில் சிந்தனை வந்து ஓடி வந்துருவாருன்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி வந்தா அவரை மன்னிக்க தயாராயிருங்க. தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க, கோபமாக இருங்க, ஆனால் வெறுப்பேத்தாதீங்க. சிகாமணி கான்டாக்ட் செஞ்சா அவர் மனசை உருக்குற மாதிரி நெகிழ்ச்சியாக பேசுங்க. படபடன்னு பேசிடாதீங்க, நொந்து போய் பேசுங்க. செத்துடலாமான்னு தோணுதுன்னு சும்மா சொல்லுங்க. அவரோட குற்ற உணர்ச்சியை அதிகப்படுத்துகிற மாதிரி உங்கள் பேச்சு இருக்கணும். நாங்கள் புறப்படுறோம் என்றான் பரத். கிரி ஃபோனை வைத்து விட்டு வந்து, சார், நீங்கள் சொன்னபடி எங்கள் டிராவல் ஏஜென்சி எல்லாத்துலேயும் விசாரிச்சிட்டேன். அவர் டிக்கெட்டோ காரோ புக் பண்ணலை என்றான். மிஸ்டர் கிரி, உங்கள் ஆஃபீஸுக்கு போங்க. முதல் காரியமாக சிகாமணியோட ரூமை பூட்டி சாவியை வச்சுக்கோங்க. பிரின்ஸ் பார்க்க வேண்டியிருக்கலாம் என்றான் பரத். சரி சார். முத்துக்குமாரிடம் பரத், வாங்க வெளியில் போய் பேசிக்கலாம் என்று குறைந்த குரலில் பேசிவிட்டு சுசீலாவை அழைத்து, சுசி, அவங்க பாவம் ராத்திரி பூரா தூங்கலை, சாப்பிட்ருக்கவும் மாட்டாங்க. நீ கூட இருந்து ஆறுதல் சொல்லு, சாப்பிடவை, தூங்கவை என்று சத்தமாக சொல்லிவிட்டு ரகசிய குரலில், தூங்கினதும் அவர் ரூமை சோதனை போடு என்றான். கார் உங்ககிட்ட இருக்கட்டும், நான் இன்ஸ்பெக்டரோட போயிடுறேன். முத்துக்குமாரின் ஜீப்பில் பரத் ஏறிக்கொண்டான்.
ஃபாரன்சிக் லேபுக்கு ஓட்ட சொல்லுங்க சார். இந்த டைரியில உள்ள கையெழுத்தும் இந்த லெட்டர்ல உள்ள கையெழுத்தும் ஒண்ணுதானான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் என்றான். பரத், உங்க கோணம் என்ன? சம்திங் ராங் சார். சிகாமணி தன்னிச்சையா ஓடி போகல. அவருக்கும் அந்த பொண்ணு ஆர்த்திக்கும் ஏதோ நடந்திருக்கு. அவங்க கடத்தப்பட்டிருக்கலாம். இல்லைன்னா வேணாம், யூகங்களை அடுக்க விரும்பல. நீங்க ஏன் இப்படி நினைக்கிறீங்க? சார், லலிதாவோட அழுகையில ஒரு பொய் இருக்கு. அவ பதட்டத்துல ஒரு நாடகம் இருக்கு. அவளுக்கு தன் புருஷன் மேல அப்படி ஒன்றும் பெரிய மரியாதை இருக்கிற மாதிரி தெரியல. அலுப்பும் சலிப்பும் தான் இருக்கு. முந்தி ஒரு நாள் என்கிட்டயே தன் புருஷனை பத்தி தாழ்த்தி கிண்டல் அடிச்சு பேசினா. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அவ பேசினதுல ஒரு தூண்டில் இருந்துச்சு. நானும் அதே ரூட்ல பேசியிருந்தா நான் கூப்பிட்ற ஹோட்டலுக்கு வர தயாராகி இருப்பா. என்ன பரத், இவ்வளவு தூரம் சொல்றீங்க? ஒரு கற்பனை சொல்றேன், யோசிங்க. சிகாமணிக்கு தன் ஸ்டாஃப் ஆர்த்தி மேல பரிதாபம் உண்டு. அவ மேல உள்ள அக்கறையால அவ புருஷனை திருத்த முயற்சி செஞ்சு அவ புருஷனால அவமானப்படுத்தப்பட்டான். என் பொண்டாட்டியோட கூத்தடிக்கிறதே நீதான்னு அபாண்டமா அவன் பழி போட்டுட்டான். இத பொண்டாட்டிக்கிட்ட சொன்னா அவளும் சந்தேகப்படலாமேன்னு வீட்டுல சொல்லாம இருந்தாரா? சின்சியரா எல்லாத்தையும் லலிதா கிட்ட சொல்லியிருக்காரு சிகாமணி. ரைட், இது ஒரு பக்கம். லலிதாவுக்கு 24 மணி நேரம் தன் புருஷன் தொழில் சிந்தனையிலேயே இருக்கிறதுல ஒரு சலிப்பும் எரிச்சல். இந்த சமயத்துல வேற ஒருத்தனோட பழக்கம் ஏற்படுது. அது ஆழமா போயிடுது. அந்த ஆசாமி கிரிமினல் பிரைன். லலிதாவையும் அவளோட சொத்துக்களையும் சேர்த்து அனுபவிக்கணும்னு அவன் பிளான் செய்யறான்னு வைங்க. லலிதாவோட ஒத்துழைப்பும் இருந்தா எது வேணும்னாலும் செய்யலாமே. எது வேணும்னாலும்னா வேணாம், ஆரம்ப தகவல்களை வச்சுக்கிட்டு ரொம்ப யோசிக்க வேணாம் என்றான் பரத். ஃபாரன்சிக் லேபில் இரண்டும் ஒரே கையெழுத்துதான் என்று உறுதிப்படுத்தப்பட்டதில் பரத் சற்றே ஏமாற்றமடைந்தான். ரொம்ப தான் கற்பனை செஞ்சிட்டீங்களோன்னு நினைக்கிறேன் என்றார் முத்துக்குமார். ரைட் சார், நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ஸ், ஏர்போர்ட், பஸ் ஸ்டாண்ட்ஸ்ல விசாரிக்க ஏற்பாடு செய்யுங்க. கார் நிறுத்தப்பட்டிருந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்து ஆட்டோல போயிருக்கலாம் அவங்க. அதனால ஆட்டோ டிரைவர்களையும் விசாரிச்சு பாருங்க. நான் சிகாமணியோட ஆபீஸ் போறேன். ஏதாச்சும் தகவல் கிடைச்சா கான்டாக்ட் பண்றேன் என்ற பரத் கைத்தட்டி ஒரு ஆட்டோவை நிறுத்தி ஏறிக்கொண்டான். அத்தியாயம் 11. கிரி சாவி போட்டு கதவை திறந்துவிட சிகாமணியின் அலுவலக தனி அறைக்குள் நுழைந்தான் பரத். நீங்க வெளியில இருங்க. எதையும் தொடாமல் கலைக்காமல் அமைதியாக பார்வையை ஓடவிட்டான். அகலமான மேஜை, சுழல் நாற்காலி, வருகிறவர்கள் அமர 4 தனித்தனி நாற்காலிகள், ஒரு ரெஃப்ரிஜரேட்டர், ஒரு இரும்பு பீரோ, ஒரு ஃபைல்ஸ் கேபினெட், டாய்லெட்டுக்கான கதவு, மேஜை மேல் கம்ப்யூட்டர் டெர்மினல், டெலிஃபோன்கள், அழகான பேப்பர் வெயிட்டுகள், பென் ஸ்டாண்டு, மெமோ பேடுகள், சில ஃபைல்கள். பரத் அந்த ஃபைல்களை திறந்து பார்த்தான். அலுவலக தொடர்பானவை. குப்பை தொட்டியில் சிகரெட் பிட்ஸ் கிடந்தன. நடுவில் கிழிக்கப்பட்ட குப்பை காகித துண்டுகள் மட்டும் கிடந்தன. அந்த காகித துண்டுகளை மட்டும் எடுத்தான். 8 துண்டுகள். அந்த துண்டுகளின் கிழிசல் விளிம்புகளில் பொருத்தி இணைத்ததும் ஒரே ஒரு டெலிஃபோன் நம்பர் மட்டும் பென்சிலால் எழுதப்பட்டிருப்பதை பார்த்தான். 413319. என்ன நம்பர் இது? பரத் அங்கிருந்த டெலிஃபோனை எடுத்து அந்த எண்களை ஒற்றினான். குட் மார்னிங், ஹோட்டல் ஆத்மா இன்டர்நேஷனல், ரிசப்ஷன் என்றால் ஒரு பெண். பரத் வைத்து விட்டான். மேற்கொண்டு ஆராய்ச்சியை தொடர்ந்தான். மேஜையின் டிராயர்களை சோதனையிட்டான். டாய்லெட் அறைக்குள் வந்தான். ஓடோனில் வாசனை இருந்தது. வாஷ்பேசின் சுத்தமாக இருந்தது. ஃப்ளஷ் அவுட்டில் அடியில் மிதந்த தண்ணீரில் துணுக்காக ஏதோ மிதப்பதை பார்த்தான். அது நிச்சயமாக மனித கழிவு பொருள் அல்ல. சிகரெட் துண்டோ தீக்குச்சியோ அல்ல. என்ன அது? பரத் ஒரு சின்ன குச்சியால் அதை வெளியே எடுத்து அப்படியே வாஷ்பேசினில் பிடித்து கழுவினான். அது மிகச்சிறிய துணுக்கு. ஊதா நிறத்தில் இருந்தது. காகித துணுக்கு மாதிரி இருந்தது. ஆனால் மிக கிட்டே பார்த்தால் காகிதம் இல்லை. அது என்ன என்று புரியவில்லை. ஒரு காகிதத்தில் அந்த துணுக்கை மடித்து கொண்டான். மீண்டும் அறைக்கு வந்தான். கிரியை அழைத்து உட்கார சொன்னான். கிரி, கடந்த 2 மாசமா எந்தெந்த தினங்கள்ல மிஸ்டர் சிகாமணி ஊர்ல இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்லலாம் சார். 2வது டிராயர்ல சாரோட என்கேஜ்மெண்ட் டைரி இருக்கு. அதை பார்த்து சொல்றேன் சார். சொல்லுங்க. கிரி எடுத்து புரட்டி பார்த்து, போன மாசம் 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 16ஆம் தேதி, 24, 25, இந்த மாசம் 3, 4, 10, 13, 22ஆம் தேதி, இந்த டேட்ஸ்ல எல்லாம் சார் ஊர்ல இல்ல சார் என்றான். ஊர்ல இல்லைன்னா எங்க போனாரு? பிசினஸ் விஷயமா பெங்களூர், ஹைதராபாத், திருவனந்தபுரம், கோயம்புத்தூர் இப்படி போவார் சார். ரைட். இப்போ உங்க ஸ்டாஃப் லீவ் ரெஜிஸ்டரை எடுத்துட்டு வந்து இந்த 2 மாசத்துல ஆர்த்தி எந்தெந்த தேதிகள்ல ஆபீஸுக்கு லீவ் போட்டிருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. பொதுவா அவங்க அதிகம் லீவ் போடுறதில்ல சார், ஆனாலும் பார்த்து சொல்லிடுறேன் என்ற கிரி குறிப்பிட்ட ரெஜிஸ்டரை எடுத்து புரட்டி, சார், ஐ எம் கரெக்ட். இந்த 2 மாசத்துல ஆர்த்தி ஒரு நாள் கூட லீவ் போடல என்றான். கிரி, உங்க மனசுல இருந்து சொல்லுங்க. உங்க முதலாளி சிகாமணிக்கும் ஆர்த்திக்கும் இப்படி ஒரு கள்ள தொடர்பு இருந்திருக்க முடியும்னு நீங்க நம்புறீங்களா?
அவரே தன் கைப்பட எழுதியிருக்காரே. அந்த லெட்டர் பத்தி மறந்துடுங்க. அது நிஜமா செட்டப்பான்னு நாங்க பாத்துக்கிறோம். அதை கவனத்துல வச்சுக்காம உங்க அபிப்பிராயத்துல சொல்லுங்க. என்னால நம்ப முடியல சார். சிகாமணி சாருக்கு நிஜமாவே எல்லா ஸ்டாஃபோட சொந்த பிரச்சனைகள்லையும் அக்கறை உண்டு. டாய்லெட் கிளீன் பண்ற பொண்ணுகிட்ட கூட சரிசமமா பேசுவாரு, ஆறுதல் சொல்லுவாரு. அதையெல்லாம் விட அவருக்கு எல்லாத்தையும் விட ரொம்ப பிடிச்ச விஷயம் தன்னோட தொழில் சார். எப்ப பார்த்தாலும் இண்டஸ்ட்ரியை இன்னும் எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம்னு தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. எல்லாத்தையும் உதறிட்டு போறதுனா ஜீரணிக்க சிரமமா இருக்கு. ஹோட்டல் ஆத்மா இன்டர்நேஷனல்னு அடையாறுல ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. உங்க ஆபீஸ் சம்பந்தமா ரூம் போடுறதுண்டா? இல்ல சார், எங்க கம்பெனிக்கு வர்ற ஆபீசர்களுக்கு கஸ்டமர்களுக்கு நாங்க எப்பவும் நுங்கம்பாக்கத்துல இருக்கிற சிவரஞ்சனி ஹோட்டல்ல தான் ரூம் புக் பண்றது வழக்கம். சரி, நீங்க ஒண்ணு செய்யுங்க. உங்க கம்பெனி சார்பா யாராச்சும் ஆத்மா ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்காங்களான்னு வெளிபோன்ல விசாரிச்சு வந்து சொல்லுங்க. சரி சார் என்று அவன் சென்றதும் பரத் லலிதாவின் வீட்டுக்கு போன் செய்தான். காசிதான் எடுத்தான். அங்க சுசீலா இருப்பாங்க, பேச சொல்லுங்க என்றான் பரத். ஹலோ பரத் என்றார் சுசீலா வினாடிகளில். நான் சிகாமணி ஆபீஸ்ல இருந்து பேசுறேன் சுசி. லலிதாவோட கிரியா செலக்ஷன் கடைக்கு நாம எத்தனாம் தேதி போனோம்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லேன். வெயிட், வந்து போன மாசம் 24ஆம் தேதி. எஸ், 24ஆம் தேதி தான். ஏன் பரத்? பரத் தன் கையில் இருந்த சிகாமணி ஊரில் இல்லாத தேதிகளில் லிஸ்டில் சென்ற மாதத்தில் 24ஆம் தேதி இருப்பதை பார்த்து அதை பேனாவில் சுழித்தான். சுசி, லலிதா ஒழுக்கமானவ இல்லைன்னு இப்ப என்னால ஆதாரபூர்வமா சொல்ல முடியும். நாம அன்னைக்கு அவ கடையில இருந்த நேரம் அவளுக்கு ஒரு போன் வந்துச்சு, நினைவிருக்கா? ஆமா. அந்த போன்ல யார்கிட்டயோ ஷாப் க்ளோசிங் டைம் 7 மணிக்கு 7:15க்கு உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன், நேர்ல பேசிக்கலாம்னு சொல்லி வச்சுட்டு தன் ஹஸ்பண்ட் கார் சர்வீஸுக்கு போயிருக்கிறதால பிக்கப் பண்ணிக்க வேண்டி இருக்குன்னு நம்ம கிட்ட சொன்னான், ஞாபகம் இருக்கா? எஸ். அது போய் அந்த தேதியில சிகாமணி ஊர்லயே இல்ல. ரெண்டாவது, தன் ஹஸ்பண்ட் கிட்ட ஷாப் க்ளோசிங் டைம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஹஸ்பண்டுக்கு அந்த விஷயம் தெரியாம இருக்காது. கரெக்ட். அப்படின்னா தன் கணவன் ஊர்ல இல்லாத ஒரு நாள்ல ராத்திரி 7:15க்கு எவனையோ தன் கார்ல பிக்கப் பண்ணிக்கிட்டு நிச்சயம் ஹரிச்சந்திரன் கதா காலாட்சேபத்துக்கு போவான்னு நான் நம்ப மாட்டேன். பரத், லலிதா இங்க அசந்து தூங்கிட்டு இருக்கா. அவ ரூம்ல ஒரு டெலிபோன் இருக்கு. அதுல அவ கடைசியா யாருக்கு பேசியிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரிசீவரை எடுத்து ரீடயல் பட்டனை அழுத்தினேன். கடைசியா செய்யப்பட்ட போன் நம்பரை மெமரியில வச்சிருந்த அந்த போன் செயல்பட்டு எதிர்முனை அடிச்சுது. எடுக்கப்பட்டது. குட் மார்னிங், ஹோட்டல் ஆத்மா இன்டர்நேஷனல்னு ஒரு ரிசப்ஷனிஸ்ட் சொன்னா. போனை வச்சுட்டேன். வெரி குட். இங்கேயும் அந்த ஹோட்டலோட போன் நம்பரை குப்பத்தொட்டியில இருந்து எடுத்தேன் சுசி. லலிதா தூங்கட்டும். நீ ஒன்னு செய்யி, புறப்பட்டு அடையாறு ஆத்மா ஹோட்டல் வந்துடு. நானும் அங்க வரேன், பேசலாம். என் புது யூகத்தை சொல்றேன். போனை வைத்துவிட்டு இன்ஸ்பெக்டர் முத்துக்குமாருக்கு போன் செய்தான் பரத். சார், லலிதா ஏதோ சதி வேலை செஞ்சிருக்கா. அதனாலதான் சிகாமணியும் ஆர்த்தியும் மிஸ்ஸிங். இது என் யூகம். இங்க ஆபீஸ்ல சிகாமணியோட ரூம்ல பிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்க சொல்லுங்க என்றான். அரை மணிக்கு பிறகு பரத் சுசீலாவை ஹோட்டல் ஆத்மாவின் ரிசப்ஷனில் சந்தித்து அவள் அருகில் உரசி அமர்ந்து, பரவாயில்லையே, மெத்துன்னு இருக்கே, ஊறின சாம்பார் வடை மாதிரி, ஐ மீன் திஸ் சோஃபா என்றான். டர்ட்டி மைண்டன் டிராகுலா என்றாள் சுசீலா. இப்படி திட்டுறதெல்லாம் உன் ஸ்டைல் இல்லையே. ஐஸ்கிரீம் பொண்ணுதானே இப்படியெல்லாம் தன் காதலனை விதவிதமா திட்டுவா. இன்னொருத்தர் ஸ்டைல் உனக்கு எதுக்கு டார்லிங்? நீ உன் சொந்த ஸ்டைல்ல நெஞ்ச நிமித்திக்கிட்டு நடக்கணும் சுசி. அதாவது எனக்கு பொழிப்புறம் எல்லாம் வேணாம், மேட்ரை சொல்லுங்க. சுசி, சிகாமணி ஆபீஸ் டாய்லெட்ல ஒரு இனம் புரியாத துண்டு துணுக்கு எடுத்தேன். அதை இனம் புரிஞ்சுக்க ஃபாரன்சிக் லேப்ல கொடுத்துட்டு வந்தேன். வர வழியில நம்ம கிரியா கலெக்ஷன்ஸ் மச்ச நாயகி ஞாபகத்துக்கு வந்தா. யாரது? அன்னைக்கு எனக்கு காமிச்சாலே. வாட்? ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் காமிச்சாலேன்னு சொன்னேன். சூரியகலான்னு பேரு. அவளுக்கு போன் செஞ்சேன். முக்கியமான விஷயமா உங்க மேடம் லலிதா உங்களை உடனே புறப்பட்டு ஆத்மா ஹோட்டல் வர சொன்னாங்கன்னு சொன்னேன். இப்ப வருவா. எதுக்கு இப்ப அவ? சுசி, என் டவுட் என்ன தெரியுமா? லலிதாவுக்கு ஒரு திருட்டு காதலன். அவன் இந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கான். அவனும் அவளுமா சேர்ந்து சிகாமணியையும் ஆர்த்தியையும் என்னமோ செஞ்சுட்டாங்க. அவன் யாருன்னு ஒருவேளை அதோ ஆட்டோல இருந்து இறங்கி வர சூரியகலாவுக்கு தெரியலாம் என்ற பரத் ஹோட்டலுக்குள் நுழைந்த சூரியகலாவுக்கு கையசைத்து அழைத்தான். எங்க மேடம் என்றால் புடவையில் இருந்த சூரியகலா. உட்காருங்க, உங்க மேடம் இப்ப வந்துருவாங்க. இந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கிற அவங்களுக்கு வேண்டிய ஒருத்தரை பார்க்க போயிருக்காங்க. அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பெருசா தெரியுதுங்க உங்க மச்சம். அவள் வெட்கத்துடன் தலையை கவிழ்த்து கொள்ள சுசீலா பரத்தின் பின்புறம் அழுத்தி கிள்ளினாள். கொஞ்சம் இருங்க, உங்க மேடத்தோட கார் நம்பரை சொல்லி கூப்பிடுற மாதிரி தெரியுது என்று கதவு திறந்து சென்று பரபரப்பாக திரும்பி, சூரியகலா, உங்க மேடம் காரை சரியா பார்க் செய்யல போலிருக்கு. 4-5 கார்களை வெளியில எடுக்க முடியாம தவிக்கிறாங்க.
உங்க மேடத்தை பார்த்து கார் சாவி வாங்கிட்டு வாங்க சீக்கிரம் என்றான். மேடம் எந்த ரூமுக்கு போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாதே சார் என்றாள் சூரியகலா பதட்டமாக. சரி, இங்க தங்கி இருக்கிற அவங்க ஃப்ரெண்டு பேர் என்னன்னு சொல்லுங்க. ரிசப்ஷன்ல கேட்டா ரூம் நம்பர் சொல்லிடுவாங்க. குவிக், உங்க கடைக்கு அவர் அடிக்கடி போன் செஞ்சிருப்பாரே, சீக்கிரம் சொல்லுங்க என்றான் பதட்டம் மாறாமல். இந்த ஹோட்டல்ல இருந்து வினய்குமார் தான் போன் செய்வாரு. ஆனா மேடம் இப்ப அவரை பார்க்க தான் போயிருக்காங்களான்னு தெரியாதே. வினய்குமார் யாரு? பெரிய பணக்காரர்னு தெரியும், வேற விவரம் தெரியாது. பரத் ரிசப்ஷன் சென்று மிஸ்டர் வினய்குமார் ரூம் நம்பர் ப்ளீஸ் என்றான். 606 என்றாள் அவள். என் காதல ஒரு எழுத்து மாறி விழுந்துச்சுங்க. வாட் என்றாள் தமிழ் புரியாமல். ஐ செட் தேங்க்ஸ் என்று வந்தான். சூரியகலா, அந்த கார் பிரச்சனை தீந்துருச்சு. நீங்க இங்கேயே உட்கார்ந்துட்டுருங்க, நாங்க உங்க மேடத்தை பார்த்து அனுப்பி வைக்கிறோம். கம் சுசி. லிப்டில் 6வது மாடிக்கு வந்து அந்த அரைவாசலை அடையும் முன்பாக அந்த வினய்குமாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று சொல்லிவிட்டான். அழைப்பு மணி அழுத்தி கதவு திறந்த வினய்குமார் சிவந்த கண்களுடன் லேசான போதையில் லுங்கி பனியனில் இருந்தான். மிஸ்டர் வினய்குமார்? யா என்றான். வி ஆர் ஃப்ரம் சிபிஐ ஆத்தரைஸ்டு டிடெக்டிவ்ஸ். உங்களை விசாரிக்கணும், உள்ள வரலாமா? உடனே அவனுக்குள் ஒரு உதறல் சேர்ந்தது. உள்ளே அவனை உட்கார்த்தி வைத்து, மிஸ்டர் வினய்குமார், உங்களுக்கும் மிஸ்ஸஸ் லலிதா சிகாமணிக்கும் என்ன உறவு? அவங்கள எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லாதீங்க, எங்களால நிரூபிக்க முடியும். கமான் என்றான் பரத். இந்த அதிரடி கேள்வியால் ஸ்தம்பித்து போன அவன் சில வினாடிகளுக்கு பிறகு, நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் என்றான். வெளிப்படையா பேசுங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படி? தொட்டுக்கிறது உண்டா? அதாவது கட்டில் நெருக்கம் உண்டா? இப்படி பச்சையா கேட்கறதுக்கு மன்னிக்கணும். நோ என்று பலவீனமாக மறுத்தான். ஏன் சார், இதே ஹோட்டல்ல இதே ரூம்ல நீங்க 2 பேர் மட்டும் மணிக்கணக்கா இருந்திருக்கீங்க. 2 பேரும் அணுகுண்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? அருகில் இருந்த டவல் எடுத்து தன் முகம் துடைத்து கொண்டான். சார், உங்களை லாக்அப்ல வச்சு வேற மாதிரி விசாரிச்சு உண்மைகளை தெரிஞ்சுக்க எங்களால முடியும். நோ, நான் கௌரவமான குடும்பத்துல இருக்கிறவன், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பையன். இதோ பாருங்க, தயவு செஞ்சு என்ன அரெஸ்ட் எல்லாம் செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன். என் மானத்தை சந்தி சிரிக்க வச்சிடாதீங்க ப்ளீஸ். வெலவெலத்து போனான் அவன். எங்களுக்கு வேண்டியது பணம் இல்ல, உண்மை. என்ன உண்மை வேணும்? லலிதாவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சார், தப்பு என் பேர்ல இல்ல. அவங்க கடைக்கு நான் ட்ரெஸ் வாங்க போனேன். வழக்கமா நான் எல்லார்கிட்டையும் கலகலப்பா பேசுறவன். லலிதாவும் கலகலப்பா பேசினாங்க. நான் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பெரிய அளவுல பண்றவன். இங்க எனக்கு பர்மனண்டா ரூம் உண்டு. லலிதா முதல் சந்திப்பிலேயே ஒரு மாதிரியா பேசினாங்க. என்னை பத்தி விசாரிச்சாங்க. என் அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. ஒரு நாள் திடீர்னு அவங்களே தேடி வந்தாங்க. அப்போ செக்ஸியா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. நான் பீர் சாப்பிடலாமான்னு கேட்டேன், சம்மதிச்சாங்க. அப்புறம் எனக்கு தைரியம் வந்து தொட்டேன், மறுக்கல. அப்புறம் எங்களுக்குள்ள ரகசியமா ஒரு உறவு ஃபார்ம் ஆயிடுச்சு. ரைட்டு, சிகாமணியையும் ஆர்த்தியையும் என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு காலையில லலிதா எனக்கு ஃபோன் செஞ்சு தன் புருஷனை நேத்து சாயங்காலத்துல இருந்து காணோம், வீட்டுக்கும் வரல, எந்த தகவலும் இல்ல, தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். யாரது ஆர்த்தி? எனக்கு தெரியாது. சிகாமணி ஆபீஸுக்கு நேத்து ராத்திரி நீங்க வரல? நெவர். அவர் ஆபீஸ் எங்க இருக்குன்னே எனக்கு தெரியாது. அவன் பொய் சொல்வதாக தெரியவில்லை. பரத் குழப்பமுற்றான். மேலும் அரை மணி நேரம் அவனை வளைத்து வளைத்து கேள்வி கேட்டபோது தன் ரகசிய தொடர்பு தவிர வேறு எந்த சதியும் தான் செய்யவில்லை என்றான் அவன். பரத் சுசீலா புறப்பட்டு இன்ஸ்பெக்டருக்கு போன் செய்து வினய்குமாரை நிழலாக கண்காணிக்க ஏற்பாடு செய்யும்படி சொல்லிவிட்டு தங்கள் அலுவலகத்திற்கு திரும்பினார்கள். ஏ சுசி, தொழில் மேல அவ்வளவு வெறி உள்ளவன் எல்லாம் உதறிட்டு கள்ளக்காதலியோட ஊற விட்டே ஓடுவானா? மாட்டான். அழகான ஒரு பெண் குழந்தைக்கு அம்மா தன் புருஷன் மேல உள்ள வெறுப்புல குழந்தை எப்படியோ போகட்டும்னு தன் கள்ளக்காதலனோட ஓடுறதுக்கு சம்மதிப்பாளா? மாட்டா. ஆனா அந்த லெட்டர்ல உள்ளது சிகாமணியோட கையெழுத்து தான்னு லேபரேட்டரியில உறுதிப்படுத்துறாங்களே, அதானே குழப்புது என்ன? டீப்பா யோசிக்கணும் சுசி என்றான் பரத். அத்தியாயம் 12. ராத்திரி விடாமல் அடித்த மழையின் காரணமாக கண் விழித்த பரத்திற்கு அது மணி 7:30 என்று நம்ப முடியவில்லை. குளியலறை சென்று திரும்பி நாராயணனை காஃபி போட சொல்லிவிட்டு நியூஸ் பேப்பரை மடியில் போட்டுக்கொண்டு சோஃபாவில் உட்கார்ந்த போது போன் ஒலித்தது. ஹலோ பரத், நான் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் பேசுறேன். ஒரு அதிர்ச்சியான விஷயம் பரத். என்ன சொல்லுங்க. ராத்திரி பயங்கரமா மழை பெஞ்சது இல்லையா? நந்தனம் பக்கத்துல ஒரு தெருவுல முழங்கால் அளவு தண்ணி. டிரைனேஜ் பைப்ல தண்ணி வடியல. ஏதோ பெரிய அடைப்பு. கழிவுநீர் தொழிலாளர்கள் வந்து இறங்கி எடுத்து போட்டது ஒரு பிணம். பெண்ணோட பிணம். யாரு தெரியுமா? ஆர்த்தியா? எப்படி சொன்னீங்க? நான் எதிர்பார்த்ததுதான். நல்லா தேடி பார்த்தாச்சா? இன்னொரு பிணமும் கிடைக்கலாம். பார்த்துட்டாங்க. இந்த பிணம் தான். வெளியில போட்டு வச்சிருக்கோம். வெயிட்டிங் ஃபார் ஆம்புலன்ஸ். ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப போறேன். வந்து பாக்குறீங்களா? எஸ் என்றான். நாராயணன் கொண்டு வந்த காஃபியை அவசரமாக குடித்து நாக்கை சுட்டுக்கொண்டு காரில் புறப்பட்டான்.
அந்த தெருவில் அதிகமான கூட்டம் கூடிவிடவில்லை. செய்தி சொல்லப்பட்டு சிவா வந்து ஆர்த்தியின் பிணத்தை பார்த்து நெஞ்சில் அடித்துக்கொண்டு அழுது கொண்டிருந்தான். புடவை கட்டிய பிணமாக ஆர்த்தி. நெற்றியில் வைத்திருந்த ஸ்டிக்கர் போட்டு விலகாமல் இருந்தது. பின்னலில் வைத்திருந்த உதிர்ந்த காய்ந்த டிசம்பர் பூச்சரம் நழுவாமல் இருந்தது. உயிர் மட்டும் விலகி இருந்தது. கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கு பரத் என்றார் அருகில் வந்த முத்துக்குமார். பார்த்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு அந்த வினய்குமார சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் செஞ்சு 2 தட்டு தட்டி விசாரிக்க முடியுமான்னு பாருங்க. லலிதாவை ஒரு பொம்பளை போலீஸை விட்டு பச்சை பச்சையா விசாரிக்க சொல்லுங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம்ல ஒத்துக்கலாம். பெரிய இடம், வெறும் சந்தேகம் பத்தாது பரத். பார்க்கலாம். இங்கிருந்து சிகாமணியோட ஆபீஸ் ரொம்ப பக்கம் சார். தெரியும் என்று தள்ளி வந்து புகைப்பிடித்தான். சற்று தள்ளி இருந்த தொலைபேசி கடைக்கு வந்து ஃபாரன்சிக் லேபுக்கு போன் செய்து, நிரஞ்சன், நேத்து ஒரு சின்ன பொட்டலம் கொடுத்து அது என்னன்னு பார்க்க சொன்னேனே என்றான். அது ஒரு பூ இதழோட துணுக்கு சார். பூவா? ஊதா கலர்ல இருந்துச்சே. ஊதா கலர்ல டிசம்பர் பூ இல்லையா என்ன? அப்கோர்ஸ், தேங்க்ஸ் என்று மறுபடி பிணம் கிடத்தப்பட்ட ஸ்பாட்டுக்கு வந்து ஆர்த்தியின் தலையில் இருந்த காய்ந்த பூச்சரத்தில் எஞ்சி இருந்த ஊதா நிற டிசம்பர் பூக்களை வெறித்தான். முத்துக்குமார் தோலை தொட்டு அவர் காதருகில் சொன்னான். பாடி அனுப்பிட்டு நாய் கொண்டாந்துருங்க சார். சிகாமணி ஆபீஸ்ல அவரோட பர்சனல் ரூம்ல நாயை மோப்பம் பிடிக்க சொல்லுங்க. இந்த கொலை முந்தா நாள் ராத்திரி அவரோட ரூம்ல வச்சு நடந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் என்றான் பரத். இப்போ எனக்கு வேற மாதிரி ஒரு கோணம் தோணுது, அப்புறம் சொல்றேன். அன்றைய மாலை செய்தித்தாள்களில் அலுவலக பெண் படுகொலை, கொலைகாரன் யார், முதலாளி எங்கே, போலீஸ் தேடுகிறது என்று தலைப்பு கொடுத்து சிகாமணி தன் மனைவிக்கு எழுதின முழு கடித விபரங்களோடு அனைத்து செய்திகளும் வெளியாகியிருந்தது. அத்தியாயம் 13. அழைப்பு மணி ஒலிக்க தூக்கத்திலிருந்து விழித்த வினய்குமார் எழுந்து வந்து கதவை திறந்தான். திறந்த வினாடியே மார்பில் உதை வாங்கி பின்புறம் மல்லாந்து விழுந்தான். விழுந்தவன் கழுத்தில் அவசரமாக சுற்றப்பட்டது அந்த கயிறு. அவனுக்கு கத்த அவகாசமின்றி சில வினாடிகளில் அந்த சின்ன கயிறு அவன் உயிரை போக்கிவிட்டு கழுத்தில் இருந்து விலகியது. அரைக்கதவு தட்டப்பட புரண்ட லலிதா கையருகே உள்ள சுவிட்சை போட்டு கண்களை இறுக்கி டைம் பீஸில் மணி 2 என்பதை பார்த்தாள். இந்த நேரத்தில் என் அரைக்கதவை தட்டுவது யார்? காசியா? எழுந்து கதவை திறந்து அதிர்ந்தாள். சிகாமணி, எப்படி இருக்க லலிதா என்று புன்னகையோடு கேட்டபடி உள்ளே வந்தான். என்ன பாக்குற? காசி மயக்கத்துல இருக்கான், உட்காரு, உன் கூட பேசணும் என்று அவள் தோளில் கை வைத்து கட்டிலில் உட்கார வைத்து அருகில் உட்கார்ந்தான். ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து கொண்டான். நீங்க எங்க போயிருந்தீங்க? அந்த லெட்டர்ல நீங்க எழுதியிருந்ததெல்லாம்? எழுதினது நான் தான். அதுல முக்கால்வாசி போய் கால்வாசி உண்மை. லலிதா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நிழல் முகம் இருக்கும். என்னோட நிழல் முகத்துல ஆர்த்தி மேல ஒரு ரகசிய தாபம் இருந்துச்சு. இரக்கத்துல ஆரம்பிச்சு அவ அழகில பிரமிச்சு உள்ளுக்குள்ளேயே ரசிச்சு அவளை ஒரு தடவையாவது அடையணும்னு ஒரு வக்ரமான வெறி எனக்குள்ள இருந்துச்சு லலிதா. அந்த இச்சைய உள்ள வச்சுக்கிட்டு வெளியில சகோதரி மேல பாசம்னு ஒரு போர்வை போத்திக்கிட்டு அவளுக்கு உதவினேன். ஆனா அவ மனசு சுத்தம், எந்த கலங்கமும் இல்ல. என் மனசுதான் சாக்கடை. நான் மனசளவுல அப்படி இருந்தாலும் ஒரு தடவை கூட எப்படி செயல்படுத்தலாம்னு திட்டம் யோசிச்சதில்ல. என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு துரோகம் பண்றது தப்புன்னு அடிக்கடி நினைச்சு அந்த இச்சைய கட்டி போட்டு வச்சிருந்தேன். ஆனா நீ ஒரு நம்பிக்கை துரோகின்னு தெரிஞ்சதும் துடிச்சிட்டேன் லலிதா. ஐயோ, என்ன சொல்றீங்க? நடிக்காத, எனக்கு எல்லாம் தெரியும். நீயும் வினய்குமாரும் அடிக்கடி ரகசியமா கூத்தடிக்கிறது எனக்கு தெரியும். உன் மேல சந்தேகம் வந்து உன் கடை மேரிய கூப்பிட்டு விசாரிச்சு வினய்குமார கண்காணிச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு கோபம் ஆத்திரம் எல்லாம் வந்துச்சு. என்ன செய்யலாம்னு முடிவெடுக்க அவகாசம் தேவைப்பட்டுச்சு. அவசரப்பட்டு ஏதாச்சும் செஞ்சுட்டு நான் ஜெயிலுக்கு போக விரும்பல. அன்னைக்கு ஆபீஸுக்கு வந்த ஆர்த்திய பார்த்தப்ப என் காம இச்சை அதிகமாச்சு. என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் செய்வா, ஆனா நான் மட்டும் ஒழுங்கா இருக்கணுமான்னு ஆத்திரம் வந்துச்சு. உனக்கு நான் துரோகம் செய்யறது ஒரு மறைமுகமான பழிவாங்கல் மாதிரி பட்டுச்சு. மறுநாள் ஆபீஸ் முடிஞ்சதும் ஓட்டி பார்க்க வேண்டி இருக்கும்னு வீட்டுல சொல்லிட்டு அவளை வர சொன்னேன். எல்லாம் போறப்ப நீங்களும் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போயிட்டு அப்புறம் வந்து ஓட்டி பாருங்க, காரணம் அப்புறம் சொல்றேன்னு சொன்னேன். அதே மாதிரி அவ செஞ்சா. ஆபீஸ்ல நானும் அவளும் மட்டும்தான். அவளை என் ரூமுக்கு கூப்பிட்டு கதவை சாத்திட்டு, ஆர்த்தி, உங்க புருஷன் உங்களுக்கு அன்பு காட்டல, ஏன் பொண்டாட்டி எனக்கு துரோகம் செய்யறா, நாம 2 பேரும் அவங்கள பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சேன். அவ கதறினா, போராடினா, சம்மதிக்கல. எனக்கோ வெறி, காம வெறி, உன்னை பழி வாங்குற வெறி. அவளை அடிச்சேன், ஒரு மனநோயாளி மாதிரி நடந்துகிட்டேன். அவ மயங்கினா, அவளை அனுபவிச்சேன், கழுத்தை நெரிச்சேன். அப்புறம்தான் நிதானத்துக்கு வந்து யோசிச்சேன். இப்படி ஒரு கொலை பண்ணிட்டோமேன்னு அப்புறம்தான் உரைச்சுது. நடந்ததை மறைக்கணும்னு நினைச்சேன். அப்படி ஒரு லெட்டரை என் கைப்பட எழுதினேன். ரூமை சுத்தம் செஞ்சேன். உதிர்ந்த பூவை எல்லாம் பொறுக்கி ஃப்ளஷ் அவுட்ல போட்டு தண்ணி ஊத்துனேன். எப்படியும் ஒரு கொலை செஞ்சாச்சு.
இன்னொரு கொலை செய்யலாமான்னு யோசிச்சேன். உன் கள்ளக்காதலன் வினய்குமார் இருக்கிற ஹோட்டலுக்கு ஃபோன் செஞ்சேன். ரூம்ல ஆள் இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் ஆர்த்தி பிணத்தை கார்ல எடுத்து வந்து மேன்ஹோல் திறந்து டிரைனேஜ் பைப்ல போட்டு மூடிட்டு காரை கொண்டாந்து பீச் ரோட்ல நிறுத்தி லெட்டர் சொருகி வச்சுட்டு பாரிஸ் கார்னர்ல ஒரு டஞ்சன் லாட்ஜ்ல தங்கிட்டேன். நீயும் போலீஸும் என் லெட்டர் கதையை நம்புறீங்களான்னு எனக்கு தெரிய வேண்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெல்லிக்கு போய் தலைமறைவாகிட நினைச்சேன். ஆனா இன்னைக்கு பேப்பர்ல ஆர்த்தி பிணம் கிடைச்சிட்டத படிச்சேன். போலீஸ் என்ன விடாதுன்னு புரிஞ்சுது. அதனால நேரா ஹோட்டல் போய் வினய்குமார மேல அனுப்பிட்டு இங்க வந்தேன். சொல்லுடி கண்ணு, உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? ஏண்டி எனக்கு துரோகம் செஞ்ச? எழுந்து கொண்ட சிகாமணி தன் பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டான். லலிதா தவித்தாள். என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பு செஞ்சிட்டேன், என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க. நம்பிக்கை துரோகம் ரொம்ப தப்புமா. 2 கொலை செஞ்சாலும் ஒரு தடவை தான் தூக்கு, 3 கொலை செஞ்சாலும் ஒரு தடவை தான் தூக்கு. அதனால பேண்ட் பாக்கெட்டில் இருந்து எடுத்த கையில் கயிறு இருந்தது. அடுத்த வினாடி அது அவள் கழுத்தில் இருந்தது. டெலிபோனை எடுத்தாள் சுசீலா. ஹலோ என்றாள் கொட்டாவி மத்தியில். சுசி, பேட் நியூஸ். சிகாமணி வினய்குமாரையும் லலிதாவையும் கொலை செஞ்சுட்டு போலீஸ்ல சரண்டர் ஆகியிருக்கான். இப்பதான் போன் செஞ்சாரு இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார். அட பாவி, ஏனா? பரத் எல்லாம் சொன்னதும், பரத் புரிஞ்சுக்கங்க, துரோகம் செய்யறது எவ்வளவு பெரிய பாவம்னு இப்பவாவது உணர்றீங்களா? நல்லா உணர்ந்துட்டேன் சுசி. மாட்டிக்கிற மாதிரி முட்டாள்தனமா துரோகம் செய்யறது ரொம்ப பெரிய பாவம்தான் என்றான் பரத். முற்றும்.